தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. சென்ற 2 நாட்கள் சாலமோன் தேவாலயத்தை குறித்து சில விஷயங்கள் நாம் சிந்தித்தோம். During the past 2 days, we considered certain facts about the Temple of Solomon. சென்ற 2 நாட்கள் சொன்னது போல சாலமோன் தேவாலயம் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இரண்டாவது நித்திய ஆலயத்துக்கும், மூன்றாவது சபையாம் தேவாலயத்துக்கும், நாலாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நிழலாக காணப்படுகின்றன. As we told you the first day, the Temple of Solomon stands primarily for the Lord Jesus Christ, and secondly, it's a type of the eternal kingdom in heaven. Thirdly, it is a type of the church. Fourthly, it is a type of the spirit baptized individual. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே தேவனுடைய நித்திய ராஜ்யத்திலே ஆலயம். And the people of God who have received the Holy Spirit, they will be the temple in the eternal kingdom of God. தேவன் நமக்கு ஆலயம், God is our temple, அவருக்குள் நாம் ஆலயமாக காணப்படுகிறோம். and within him we are a temple. நாம் அவருடைய ஆலயமாக மாற்றப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய மனதிலே முக்கிய நோக்கம். An important part of God's mind concerning us is that we should be his temple. அதுதான் வெளிப்படுத்தல் 21:3 நாம் வாசிக்கிற சத்தியம். That's the truth that we read in Revelation 21:3. நேற்றுக்கு சாலமோன் தேவாலயத்தை குறித்தொரு முகவரியை நாம் பார்த்தோம். Yesterday we were introduced to the Temple of Solomon. 60 முழம் நீளமும் 20 முழம் அகலமும் 30 முழம் உயரமும் ஆலயத்துக்கு காணப்பட்டது. Dimensions of the temple were 60 by 20 by 30 cubits. அந்த சாலமோன் தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே போல முக்கியமாக 3 இடங்களை நாம் பார்க்கின்றோம். Just like in the tabernacle, in the Temple of Solomon we see 3 important places. ஒன்று பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். One is the outer court, one is the court, the other is the holy place, the other is the most holy place. ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிறது போல முக்கியமான 7 பணிமுட்டுகளும் சாலமோன் தேவாலயத்தில் காணப்படுகின்றன. Just like in the tabernacle, there are 7 important vessels or instruments in the Temple of Solomon. ஆனால் ஒவ்வொரு பணிமுட்டுகளுடைய அளவுகளுக்கு வித்தியாசம் உண்டு. But the dimensions of these instruments vary from the tabernacle. சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்டதான ஒவ்வொரு பணிமுட்டுகள் சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. Many of the instruments or vessels made in the tabernacle were made of shittim wood. ஆனால் சாலமோன் தேவாலயத்தில் பாவிக்கப்பட்டதான மரங்கள் கேதுரு மரமும் ஒலிவ மரமுமாக காணப்படுகின்றன. But the wood used in the construction of Solomon's temple were cedar and olive. மேலும் விலையேறப்பட்ட கற்களினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் பணிமுட்டுகள் செய்தார். The vessels were also made of precious stones, of silver and of gold. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மேலும் மோசேயினால் செய்யப்பட்டதான எல்லா பணிமுட்டுகளும் சாலமோன் தேவாலயத்தில் கொண்டு வந்து வைத்ததாகவும் நேற்றுக்கு நாம் பார்த்தோம். Yesterday we saw how the vessels made by Moses were brought into the temple of Solomon by Solomon. உடன்படிக்கை பெட்டி, the ark of the covenant, பலிபீடம், the altar, வெண்கல தொட்டி, the brazen laver, குத்து விளக்கு, the candlestick, சமூக தப்பத்தின் மேசை, the table of showbread, தூப பீடம், the incense altar. மற்ற உடன்படிக்கை பெட்டி எல்லா பொருட்களும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தார். And the ark of the covenant, they were all brought into the temple of God. அதுதான் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசித்த சத்தியங்கள். That is the truth that we read in 2 Chronicles 5 and 6. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. எந்த பணிமுட்டுகளுக்கும் சேதம் இல்லை. None of these vessels suffered any damage in course of time. நீங்கள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், One important truth that you all should know, உடன்படிக்கை பெட்டி என்றதான அந்த பணிமுட்டை தவிர மற்ற எல்லா பணிமுட்டுகளும் வித்தியாசமான அளவில் சாலமோன் செய்தார். apart from the ark of the covenant, all the other vessels of the tabernacle varied in type as made by Solomon. அதுதான் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இந்த சாலமோன் தேவாலயத்துக்கும் உள்ள ஒரு முக்கிய வித்தியாசம். That is one important difference between the tabernacle and Solomon's temple. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதுதான் அவர் உடன்படிக்கை பெட்டி. This is the ark of the covenant. இந்த பெட்டி மோசேக்கு கொடுக்கப்பட்டதான அதே அளவு தான். This ark is the same as that given to Moses. இராவிட்டால்
மோசே செய்ததான அதே உடன்படிக்கை பெட்டி தான் சாலமோன் தேவாலயத்திலும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. Solomon placed in his temple the very same ark that Moses had made. சாலமோன் வேறொரு உடன்படிக்கை பெட்டி செய்யவில்லை. So Solomon did not make another ark and put it in. வேறொரு கிருபாசனத்தையும் செய்யவில்லை. He did not make another mercy seat. அதோடு சேர்ந்த வேற கெரூபுகளையும் செய்யவில்லை. He did not make other cherubims. ஆனால் வேற 2 கெரூபுகளை செய்தார். But he did make 2 cherubim. அதுதான் 10 முழம் நீளத்தில் 10 cubits high. ஒலிவ மரத்தினால் 2 கெரூபுகளை செய்தார். Made of olive wood, he made 2 cherubim. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அதனுடைய கெரூபினுடைய நீளம் 5 முழம். The cherubim was 5 cubits high. அதனுடைய செட்டையின் நீளம் 5 முழம். It's one wingspan 5 cubits. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. அந்த 2 கெரூபுகளுக்கு கீழே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். And under the wings of these huge cherubim was placed the ark of the இது நீங்கள் covenant. முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். There's one thing important that we should learn here. மற்ற எல்லா பனிமுட்டுகளும் All the other vessels அளவில் வித்தியாசம் உண்டு. varied in dimension. அது நாம் நேற்றைக்கு பார்த்தோம். Yesterday we saw it. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் உடன்படிக்கை பெட்டி மட்டும் வேற செய்யவில்லை. But the ark of the covenant was just the same. நேற்றைக்கு நாம் பலிபீடத்தை குறித்து பார்த்தோம். Yesterday we considered the altar. சாலமன் செய்ததான பலிபீடத்தினுடைய அளவு 20 முழம் நீளம், 20 முழம் அகலம், 10 முழம் உயரம். The dimensions of Solomon's altar, the altar that Solomon made, were 20 by 20 by 10 அந்த cubits. பலிபீடத்தின் மேல் ஏறும்படிக்கு சில படிகளையும் அவன் செய்தான். So steps had to be made to ascend the altar. அவ்வளவும் பெரிய ஒரு பலிபீடம். So huge was the altar. ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் வாசல் காணப்பட்டது. And the gate of the temple was towards the east. எல்லா ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியில் தான் வாசல். In fact, for all the temples that existed, the gate was in the east. அதனுடைய காரணமும் நேற்றுக்கு நாம் சிந்தித்தோம். The reason we saw yesterday. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. வாசல் வழியாக உள்ள பிரவேசிக்கும் போது முதல் பார்க்கிறதான ஒரு பனிமுட்டு தான் பலிபீடம். The first thing that you see when you enter through the gate is the altar. இந்த பலிபீடம் வெங்கலத்தினால செய்யப்பட்ட பலிபீடம். This altar is made of brass. அந்த வெங்கலத்துக்கு அளவில்லை. That brass, their weight was not specified. சாலமோன் தேவாலயத்தில் செய்யப்பட்ட எல்லா பனிமுட்டுகளும் அநேக பனிமுட்டுகள் வெங்கலத்தினால செய்தான். Many of the instruments or vessels made in Solomon's temple were made of brass. ஆனால் வெங்கலத்துக்கு அளவில்லை. But the total weight of brass given was not specified. அவ்வளவு வெங்கலத்தை அவர் பாவித்தார். It was so abundant. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இதெல்லாம் எங்க வைத்து செய்தான்? Where was all this made? யோர்தான் நதி அண்டையிலே By the river Jordan. வாசிங்க இந்த வசனம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 1 Kings 7:46. யோர்தானுக்கு அடுத்து சமனான பூமியிலே சூக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவிலான களிமண் தரையில் இவங்களை எல்லாம் வார்த்துண்டாக்கினார். The king cast them in the clay ground between Succoth and Zartan. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இதெல்லாம் யார் உண்டாக்கினார்? Who made these? தேவன் தாவீதுக்கு இந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார். God gave these revelations to David. தாவீதுக்கு தான் வெளிப்படுத்தல் பெற்றுக்கொண்டார். David had the revelations. அந்த தாவீதின் வெளிப்படுத்தல் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்தார். And these revelations David passed on to his son Solomon. இவங்களெல்லாம் செய்தது ஈராம் என்றதான ஒரு மனுஷன். But the one who made it was a man called Hiram. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களில் பார்க்கின்றோம். 1 Kings 7:13 and 14 we read it. இவன் தீரு தேசத்தில் நப்தாலி கோத்திரத்தில் உள்ளதான ஒரு தேவனுடைய மனுஷன். He was a man of Tyre but belonged to the tribe of Naphtali. இவனுடைய அம்மா ஒரு விதவை. His mother was a widow. இவனுடைய அப்பா வந்த ஒரு குயவன். His father was a potter. இந்த வேலையில் மிகவும் திறமைசாலி. And this man was an expert worker. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். 1 Kings 7:13 and 14. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைப்பெண்ணின் மகன். நப்தலி கோத்திரக்காரனாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணா. இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். தேவனுக்கு மகிமை. Glory be to God. புத்தியும் அறிவும் உள்ளவனாக காணப்பட்டார். He was a man full of wisdom and understanding. அந்த ஹீராமினால வெங்கல வேலைகள் எல்லாம் அவர் செய்தார். He was a worker in brass, the man Hiram. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. நேற்றுக்கு 2 நாளாக நாம் பார்த்தோம்.
Yesterday we saw 1,83,300 பேர் வேலை செய்தார்கள். 1,83,300 people were involved in working. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சாப்பாடு கொடுத்திருப்பாங்களோ. Imagine how much was spent on food. ஆனால் வேதத்தில் அதனுடைய கணக்கு உண்டு. But the Bible gives the statistics. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது, When we read from 2 Chronicles 2:10, 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 Chronicles 2:10, 20,000 கோர் கோதம்பு അല്ലെങ്കിൽ மரக்கார் கோதம்பு, 20,000 measures of wheat, 20,000 மரக்கார் வார் கோதுமை, 20,000 measures of barley, 20,000 குடம் திராட்சரசம், 20,000 baths of wine, 20,000 குடம் எண்ணெய். 20,000 baths of oil. வாசி. அந்த மரங்களை வெட்டுகிற உடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஒரு குடம் எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது 6 கேலன். 1 bath of wine oil is 6 gallons. பிறகு ஒரு மரக்கார் என்று சொல்லப்படுகிறது ஒரு சாக். One measure is 1 sack. ஏறக்குறைய ஒரு கிண்டல். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இவ்விதமாக அவன் வார்கோதுமையும் கோதுமையும் எல்லாம் கொடுத்து உதவி செய்தான். This is how he gave wheat and barley. எதுக்காக இப்படிப்பட்டதான கணக்குகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு? Why are such measures and numbers given in the முதலாம் Bible? நாளில் பார்த்தோம். The first day we saw, தாவீது மட்டும் கொடுத்த பொன்னின் கணக்கு. we first saw David's personal contribution towards the building of the temple on the first தாவீது day. தன்னுடைய சிறுமையிலே சேர்த்து வைத்தது மட்டும் 1,00,000 தாலந்து பொன்னு. David in his difficulty gathered 1,00,000 talents of gold for the temple. தாவீதுக்கு ஒன்றும் இல்லை. David had nothing. உங்களுக்கு தெரியும், You know it. அவன் வெறும் ஆடுகளுக்கு பின்னாக போன மேய்ப்பன். He was just a shepherd in the beginning. ராஜாவான பிறகு After he became king, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேசத்தில் யுத்தங்கள். from the beginning till the end, it was war all the time. ஒரு யுத்தம் வந்தால் எவ்வளவு செலவு. You know the expenses of war. உங்களுடைய வீட்டில் ஒரு வியாதி வந்தால் எவ்வளவு If செலவு. one person falls sick in your house, how ஆனா much you தெய்வீக spend? சுகத்தில் நிற்கிறவங்களுக்கு செலவு இல்லை. But if you stand for divine healing, no expenses. அல்லேலூயா. என்னுடைய கையும் கூட உடைந்து போனது. My hand was broken. ஆனா எனக்கு ஒரு செலவும் இல்லை. No expenses at all. ஒரு விசுவாசியோட கை இதே போல உடைந்து போச்சு. One believer's hand was broken like this. அவனுக்கு எவ்வளவு செலவாச்சு. He had spent so much. ஆனா இன்னும் கை இப்படிதான் இருக்கு. But after all that expense, ஒரு பைசா செலவில்லாத தெய்வீக சுதந்திரம் என்னுடைய கை பாருங்க தேவ கிருபையா இப்படியே நிக்குது. see, without any expenses, how my hand is I'm able to lift up my அப்போ hands. தேசத்தில் யுத்தம் வந்தால் So if there is war in the land, எவ்வளவு செலவு. how much expense? ஆனால் தாவீது சொல்லுகிறார், But David said, தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை ஆண்டவர் எனக்கு தந்தார். God gave me the desire to build the temple. ஆனால் நான் கட்ட முடியாது என்றும் அவர் But சொன்னார். he said, I am not able to do it. என்னுடைய குமாரன் கட்டுவார் என்று He சொன்னார். said, my son will do ஆனா it. என் குமாரன் மிகவும் இளைந்தவனாக My காணப்படுகிறான். son is nevertheless too young. அவனுக்கு அவ்வளவு அறிவில்லை, புத்தி இல்லை. And he's not too wise or doesn't have the knowledge. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தாவீது சேர்த்து வைத்தார். So David gathered all the material for the building. தாவீது தேவனுடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைத்தது மட்டும் 1,00,000 தாலந்து பொன்னு. David alone gathered 1,00,000 talents of gold. முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களில் வாசிக்கிறோம். First Chronicles 22, 14 and 16. 1,00,000 தாலந்து பொன்னும் 1,00,000 talents of gold 10,00,000 தாலந்து வெள்ளியும் and 10 lakhs talents of silver. அடுத்து முதலாம் நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது First Chronicles 29, 4. தாவீது ஆஃபரிங் ஆக கொடுத்தது 3000 தாலந்து பொன்னு. David gave 3,000 talents of gold as offering. அடுத்து 7,000 தாலந்து வெள்ளியும் கொடுத்தார். 7,000 talents of silver. அடுத்து முதலாம் கொரிந்தியர் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது First Chronicles 29, 7. பிரபுக்களும் அவருடைய குமாரரும் காணிக்கையாக கொடுத்த பொன்னு 5,000 தாலந்து பொன்னு. The captains and their sons offered 5,000 talents of gold 10,000 தாலந்து வெள்ளி and 10,000 talents of silver. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. எல்லாம் கூட பார்த்து கணக்கு பார்த்தால் The total of all this, 1,08,000 தாலந்து பொன்னு காணப்பட்டது. 1,08,000 talents of gold. 10,00,000
17,000 தாலந்து வெள்ளியும் காணப்பட்டது. 10,17,000 talents of silver. இதல்லாத 10,000 drams, அதாவது 10,000 பொன் காசும் காணப்பட்டது. Besides, there were 10,000 golden coins. பொன்னினுடைய கணக்கு மட்டும் நாம் பார்த்தால், So the contribution of gold alone, 2,20,320 கோடி ரூபாய், 2,20,320 crores of rupees. அவ்வளவும் ரூபாய் அவன் சேர்த்து வைத்தான். So much of rupees he அதே gathered. போல வெள்ளி, And just like that, இதே போல விலையேறப்பட்ட கற்கள், silver and other precious stones. இனியும் விலையேறப்பட்ட மரங்கள், And wood, இரும்பு, iron, வெங்கலம், brass, இனி அரிசி, கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், திராட்சரசம், rice, wheat, barley, wine, oil. எவ்வளவு பணம் செலவு. How much of expenditure? இதனுடைய அர்த்தம் என்ன? What does all this mean? ஐஸ்வர்யவான்களுக்கு மட்டும் தான் ஆலயம் கட்ட முடியும். Only rich people can build the temple. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். Now you might have a doubt. ஐயோ, நான் ஐஸ்வர்யவான் அல்லையே, Oh, I'm not so rich then. அன்றன்றைக்கு போனா தான் எனக்கு சாப்பாடுக்கு வழி. I live on daily wages. அப்ப நான் எப்படி தேவாலயம் கட்ட முடியும்? How can then I build the temple of God? வேதவசனமும் சொல்லுகிறது, What does the Bible say? ஐஸ்வர்யவான்கள் மட்டும் தான் தேவாலயம் கட்ட முடியும். Only rich people can build the temple of இந்த God. ஐஸ்வர்யம் என்று ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். But this riches is spiritual riches. 6 விஷயத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும். We have to be rich in 6 things. முதலாவது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, According to James 1:5, நாம விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட we should வேண்டும். be rich in faith. யாக்கோபு 2:5, James 2:5. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். James 2:5. உலகத்தில் தரித்திரரே தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றினார். God has chosen the poor of this world rich in faith. நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக மாற்றப்பட்டால் நீ தேவாலயத்தை கட்ட முடியும், தேவாலயமாக மாற முடியும். If you grow rich in faith, then you can build the temple of God. You can become the temple of நீ God. விசுவாசத்தில் பலவீனனானால் But if you are weak in faith, நீ தேவாலயமாக மாற முடியாது. you cannot become the temple of God. அதனால தான் விசுவாசத்தில் பலப்படுங்கள், விசுவாசத்தில் வளருங்கள். That's why grow strong in faith, grow in faith. இரண்டாவது, மகிமையில் ஐஸ்வர்யம். Secondly, riches of glory. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது, Ephesians 1:18, கொலோசியர் 1:27, Colossians 1:27, ரோமர் 9:23. Romans 9:23. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, எபேசியர் 1:18, Ephesians 1:18, கொலோசியர் 1:27, Colossians 1:27, ரோமர் 9:23. Romans 9:23. ஒரு வசனம் படிங்க, எபேசியர் 1:18. Read Ephesians 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றும். மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. What is the riches of his glory? மகிமையின் ஐஸ்வர்யவான்களாக நாம் மாற்றப்பட We வேண்டும். should become rich in his glory. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது When we receive the Holy Spirit, இந்த மகிமை உனக்குள் வந்து விட்டது. this glory has come into you. ஏதோ கையடிக்கிறதுக்கும் ரெண்டு அந்நிய பாஷை பேசுறதுக்கும் மட்டுமுள்ளதல்ல ఈ அபிஷேகம். The anointing is given not just to clap your hands and speak in tongues. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, When you read from 1 Peter 4:14, அபிஷேகத்தினாலே தேவனுடைய மகிமையின் ஆவி உங்களுக்குள் வாசமானார் என்று பரிசுத்த பேதுரு St. சொல்லுகிறார். Peter says the Spirit of glory resides in you through the Holy Spirit. நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட போது When you received the Holy Spirit, பாருங்க, அந்த மகிமை உனக்குள் வந்து விட்டது. that glory came upon you. மோசேயும் தேவனுடைய கூடாரத்தை பண்ணது பிறகு After Moses made the tabernacle, தேவ மகிமை வந்து the இறங்கினது. glory of God descended. சாலமோனும் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்த When வேளையில் Solomon finished dedicating the தேவனுடைய temple, மகிமை வந்து the இறங்கினது. glory of God descended. சபையாம் தேவாலயத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற போது When the church was anointed with the Holy Spirit, தேவனுடைய மகிமை உனக்குள் வந்து விட்டது. the glory of God has come into you. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. இந்த மகிமையை நீ நஷ்டப்படுத்தலாகா, So you should not lose this glory. இந்த மகிமையை நீ துக்கப்படுத்தலாகா. You should not grieve this glory. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கும் That's போது, why in Ephesians 4:30, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடிய பல பரிசுத்தப்படாத சுபாவங்களை குறித்து அங்க we வாசிக்கின்றோம். read of some unsanctified natures by which we can grieve the Holy அப்பொழுது Spirit. மகிமையானது உன்னை விட்டு போய்விடும். Then glory will leave you.
தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆகையால் ரெண்டு கை அடிக்கிறதுக்கோ ரெண்டு அந்நிய பாஷை பேசுறதுக்கோ மட்டுமல்ல இந்த மகிமை. So this glory is given not just to clap your hands and speak in tongues. எல்லா விதமான பிரச்சனைகளை எல்லா விதமான போராட்டங்களை மேற்கொள்ள இந்த அபிஷேகம் மகிமை தேவன் தந்திருக்கிறார். God has given us this anointing, this glory, so that we can overcome all our problems and conflicts. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். I will give you an example. இதே சாலமோன் தேவாலயம் கட்டி The same Solomon's temple was built. 374 வருடம் பூமியில் காணப்பட்டது. This temple existed 374 years on earth. முதலாம் நாளில் படித்தோம். That's what we saw the first day. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. BC 960 ஆண்டில் இருந்து From 960 BC BC 586 ஆண்டு வரைக்கும் இந்த ஆலயம் பூமியில் காணப்பட்டது. this temple existed till 586 BC. BC 586 ஆண்டில் In 586 BC, நேபுகாத்நேசர் ராஜா எருசலேமை பிடிக்க வந்தான். Nebuchadnezzar, King Nebuchadnezzar conquered Jerusalem. உடனடியாக பிடிக்கவில்லை. He did not besiege it immediately. 7 முறை வந்தான். 7 times he came. அவனால பிடிக்க முடியவில்லை. He was not able to conquer. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. யோயாக்கீமினுடைய காலத்தில் In the days of Joachim, தானியேல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை படிக்கும் போது when you read Daniel 1:1, யோயாக்கீமினுடைய காலத்தில் எருசலேம் பிடிக்கும்படியாக நேபுகாத்நேசர் ராஜா முற்றுகை போட்டதாக நாம் வேதத்தில் we வாசிக்கிறோம். see in the days of Jehoiakim, we see Nebuchadnezzar besieged Jerusalem, ஆனால் தேவாலயம் பிடிக்க but முடியவில்லை. he was not able to take the city. 8ஆம் முறை அவன் தேவாலயத்தை பிடித்தான், எருசலேமையும் பிடித்தான், தேவாலயத்தை நெருப்பினால் அழித்து But போட்டான். the 8th time he captured Jerusalem and the temple and burnt up the temple. அதனுடைய காரணம் என்ன? The reason, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இராவிட்டால் 23:11 தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போனது நாம் வாசிக்கிறோம். we see in Ezekiel 11:23 how the glory of God left the temple. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. 11:23ஆம் வசனம். Ezekiel 11:23. பாருங்க, தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போய் The glory of God left the temple. அது வரைக்கும் மகிமை அங்க காணப்பட்டது. Till then the glory was there. இந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் As long as this light is here, இந்த ஸ்டேஜில் பெரிச்சாழி வர முடியாது. no bandicoots or rats will come into the stage. என்னோட சேர்ந்து ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிச்சாழிக்கு வர முடியாது. As long as there is light here, no rat will come இந்த here. தோட்டத்தில் பெரிச்சாழி இல்லையா? Are there no rats in this compound? இருட்டில் அப்படியே பார்த்து கொண்டு இருக்குது. They are there hiding in the darkness. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனால் இந்த மகிமை வெளிச்சம் போகட்டும். But let these lights be put off. பெரிச்சாழி வந்து அவன் வேலையை காட்டுவான். The rats will come and make themselves public. இதே போல Just like this. தேவனுடைய மகிமை, The glory of God, தேவனுடைய அபிஷேகம் the anointing of God, உனக்குள் இருக்கிற காலம் வரைக்கும் as long as it is in you, பிசாசானவன் உன்னில் ஒன்றுமே செய்ய முடியாது. the devil can do nothing in you. பயப்படாதீர்கள். Fear not. அதனால தான் தேவனுடைய மகிமையினால் தேவன் உன்னை நிரப்பினார். That's why God has filled you with his glory. பலப்படுங்கள், தைரியப்படுங்கள். So be strong in the Lord. ஏதோ ஒரு வியாதியை பார்த்த உடனே நீ சோர்ந்து போகாதே. Don't be weary with every little sickness you ஏதோ encounter. ஒரு பிரச்சனை உன் வீட்டுக்குள் வரும்போது நீ அதைரியப்பட்டு போகாதே. Don't be discouraged with every problem you face at இதோ home. நேபுகாத்நேசர் ராஜா உன்னை பிடிக்கும்படியாக வருகிறார். Nebuchadnezzar is trying to capture you. அதனால தான் மகிமையில் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் வளர வேண்டும். So you must grow rich in glory. நிறைவான அபிஷேகத்தில் வளர வேண்டும். Grow in the fullness of the anointing. அந்த மகிமை உனக்குள் இருக்கிற வரைக்கும் As long as that glory resides in எந்த you, வியாதியும் உன்னை தாக்க முடியாது. no sickness can touch you. அப்படி தாக்கினாலும் கூட And even if such sickness நீ touches you, அந்த வியாதியை மேற்கொள்ளலாம். you can overcome that sickness. அல்லேலூயா. இதனால தான் நீ மகிமையின் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட வேண்டும். That's why you should be rich in glory. அதனால தான் எப்போது நாம் கூட்டம் நடத்தினாலும் That's why whenever we conduct meetings, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாரையும் ஆவியில் நிரப்புகிறோம். that's why we make everyone get filled in the spirit for 10-15 minutes. சிலர் விஷயம் தெரியாதவர் என்ன சொல்றாங்க? Some who don't understand this say, இது டைம் பாஸ்ன்னு சொல்றாங்க. they say they're just passing time. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சமயம் போறதுக்காக சும்மா கோரஸ் பாடுறாங்க. Sing some choruses to while away the இல்ல time. இல்ல. Not so. நீங்கள் மகிமையில் ஐஸ்வர்யவான்களாக
மாறும்படிக்கு, that you may be rich in glory, அந்த மகிமையினாலே அந்த வல்லமையை மேற்கொள்ளும்படியாக, that you might overcome those other powers through that glory, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக, that all the weapons that rise up against you might cease to மகிமையின் prosper. தேவன் The God of glory உன்னை மகிமையின் ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். will make you rich in glory. அதுக்காக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், So St. Paul says, நீங்கள் மகிமையில் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படிக்கு உங்களுக்காக நான் அனுதினம் ஜெபிக்கிறேன். I'm praying every day for you that you might grow rich in glory. பரிசுத்த பவுல் சொல்றார், நான் ஜெபிக்கிறேன். St. Paul says, I'm praying. என்னுடைய தேவ ஜனங்கள் People of ஆவியில் நிரம்பி அவர்கள் மகிமையில் ஐஸ்வர்யவான்களாக That மாறட்டும். God's people might get filled in the spirit and grow rich in glory. அப்போதுதான் நீங்கள் தேவாலயமாக வெளிப்பட முடியும். That's when you can be God's temple. அப்ப விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், So rich in faith. இரண்டாவது மகிமையின் ஐஸ்வர்யம், Secondly, rich in glory. மூன்றாவது Thirdly, கிருபையின் ஐஸ்வர்யம். rich in grace. அதுதான் எபேசியர் 1:7 Ephesians 1:7, எபேசியர் 2:6 2:6, எபேசியர் 3:8 and 3:8. ஒன்றும் கூட சொல்லுகிறேன். Once again, எபேசியர் 1:7 Ephesians 1:7, 2:6 Ephesians 2:6, 3:8 Ephesians 3:8. ஆவாசி ஒரு வருஷம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தின் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, According to the riches of His grace. நீங்கள் கிருபையை பெறுகிறது மட்டுமல்ல, Not only will you receive grace, அந்த கிருபையின் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் மாற்றப்பட you have வேண்டும். to grow rich in grace. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ஆலயத்துக்கு முன்னால காணப்படுகிறதான 2 வெங்கல தூண்கள். Two brazen pillars are a good example for this. அந்த தூணுக்கு வேற ஒரு வேலையும் இல்லை. That those two pillars have no other அந்த function. தூணில் ஆலயம் நிற்கிறது இல்லை. The temple is not standing on those pillars. 2 பெரிய தூண்கள், Two huge pillars, 18 முழம் நீளம், 18 cubits high, அதுக்கு மேல 2 கும்பம், and we see decorations on top of it. அந்த கும்பத்துக்கு நீளம் 5 முழம், The chapiter is அதுக்கு 5 மேல cubits long, 4 முழத்தில் தாமரையை போல லில்லி புஷ்பங்கள், and we see lilies surrounding, decorations of lilies மொத்தம் surrounding it. 27 முழம் நீளம். In all 27 cubits high. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த கும்பத்தில் In that chapiter, வலையை போல வேலை செய்யப்பட்டிருக்கிறது. work is done like a network. நெட்வொர்க். அந்த அந்த கும்பத்துக்கு இந்த பாத்திரத்தினுடைய விளிம்பு போல ஒரு விளிம்பு உண்டு. There, just like the brim of a vessel, that chapiter has a brim. அந்த விளிம்பில் 2 வரிசை சுற்றிலும் 200 மாதுளப்பழங்கள் உண்டு. Around that rim you have 2 rows of total 200 pomegranates each ஒரு pillar. சுற்றில 100 பழம், In one circle 100 அடுத்ததுல pomegranates, 100. and the second row ஒரு another தூணில் 100. மட்டும் 200 மாதுளப்பழம், 200 pomegranates on one pillar அடுத்த தூணிலும் 200 and மாதுளப்பழம். 200 on the other. எதற்காக சும்மா தேவன் வைத்திருக்கிறார்? Why did God do all this? எல்லாம் வெங்கலம், All brass, 27 முழம் உயரம். 27 cubits tall. ஒன்னுடைய பேர் போவஸ், அடுத்தது யாக்கீன். One is called Jachin, the other Boaz. வலது பக்கத்தில் உள்ளது யாக்கீன், இடது பக்கத்தில் உள்ளது போவஸ். Jachin on the right, Boaz on the left. ஆண்டவர் வேற பேரும் வைத்திருக்கிறார். God is giving names to those pillars. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? So what is God's purpose? இதே போல நாம் தூண்களாக மாற்றப்பட வேண்டும். We should become pillars like these pillars, நீங்கள் கிருபையில் வளர்ந்த growing in grace. நீங்கள் கிருபையின் ஐஸ்வர்யவான்களாக, கிருபையின் தூண்களாக மாற்றப்பட We வேண்டும். should become rich in grace and become pillars of grace. அப்போதுதான் நீயே பரலோகத்திலே தேவாலயமாக வெளிப்பட முடியும். Only then can you become the temple of God in heaven. இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்கள் இந்த சாலமோன் தேவாலயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Such deep truths are engraved in the temple of Solomon. அதனால்தான் எபிரேயர் 1:1 நாம் படிக்கும் That's போது why in Hebrews 1:1, பூர்வ காலங்களில் தேவன் பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகளுக்கு தேவ சத்தியங்களை வெளிப்படுத்தினார். God in sundry times and in diverse manners spoke unto the prophets. எல்லா சத்தியமும் ஒருவனுக்கு வெளிப்படுத்தவில்லை. All truths were not revealed to one person. பங்காக வகையாக Little by little portions of it. மோசேக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தினார். A few revelations to Moses. அடுத்து அதுக்கு முன்னாக நோவாவுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தினார் பேழையின் மூலமாக. A few through the ark of Noah in Noah's time. அபிரகாமினுடைய பயணத்திலும் அபிரகாமினுடைய பலியிலும் இன்னும் சில சத்தியங்களை வெளிப்படுத்தினார். Some more revelations in Abraham's time through his journey and sacrifices. இனி யோசேப்பினுடைய ஜீவிய சரித்திரத்தின் மூலமாக இன்னும் சில சத்தியங்களை Through வெளிப்படுத்தினார். the life history of Joseph, some other truths.
மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக சில சத்தியங்களை And வெளிப்படுத்தினார். in the time of Moses through the tabernacle, some more truths. இப்படி காலாகாலங்களாக So time after time, பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக வகை வகையாக பங்கு பங்காக தேவனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தினார். little by little in varied manners, various truths were revealed to the saints of சாலமன் தேவாலயத்திலும் இவ்விதமான காரியங்களை நாம் We பார்க்கின்றோம். see this in Solomon's temple too. அதனால் சாலமோனின் தேவாலயம் கட்ட வேண்டுமானால் சாதாரணக்காரருக்கு கட்ட முடியாது, ஐஸ்வர்யவானுக்கு தான் கட்ட That's why முடியும். ordinary people cannot build this temple, only rich people நாமும் can. ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட We should வேண்டும். become rich too. இந்த சத்தியம் இந்த ஆலயத்தில் இருந்து வெளிப்படுகிறது. So this truth emerges from the temple. அப்ப விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், Being rich in faith மகிமையின் ஐஸ்வர்யம், and in glory கிருபையின் ஐஸ்வர்யம். and in grace. இனி நாலாவது Fourthly, ரோமர் ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது when we read Romans 2:4, அந்த ஒரே வசனத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். one verse we see 3 riches. முதலாவது தயவு, First, goodness. இரண்டாவது பொறுமை, Patience. மூன்றாவது நீடிய சாந்தம். Secondly, long suffering. இவர்களின் ஐஸ்வர்யத்தையும் The riches of all these. வாசிங்க. அவருடைய தயவும் பொறுமையும் ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Romans 2:4. அவருடைய தயவும் தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இவர்களின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? Are you despising the riches of these நீ அந்த things? தயவை விட்டு விடுகிறாயோ? Are you living His goodness? அந்த நீடிய பொறுமையை விட்டு Are விடுகிறாயோ? you leaving forbearance சாந்தத்தை நீ விட்டு விடுகிறாயோ? or long suffering? உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது When you encounter problems, நீ பொறுமையில் அந்த பிரச்சனையை சம்மேளிக்க வேண்டும். you must face it patiently. இல்ல நீ நீடிய சாந்தத்தில் பிரச்சனைகளை கைகாரியம் செய்ய Face வேண்டும். it with long suffering. தேவன் உனக்கு ஐஸ்வர்யவானாக மாற்றி இருக்கிறார். God has made you rich. அப்படினா தேவ ஜனமே, So people of God, விதமான தேவனுடைய திவ்ய சுபாவங்களை these are the natures of நாம் God. ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படுவோம். We must become rich in it. உலகத்தாரை போல, Like the people of the world, ரட்சிக்கப்படாதவரை போல, like the unsaved people, பின்மாற்றக்காரை போல like backsliders, நாம் ஒரு நாளும் ஜீவிக்கலாம். we should not live. நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக மாறுவோம். Let's become rich. முதலாவது விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், First of all, rich in faith, இரண்டாவது மகிமையின் ஐஸ்வர்யம், rich in glory, மூன்றாவது கிருபையின் ஐஸ்வர்யம், three, rich in grace, நாலாவது தயவின் rich ஐஸ்வர்யம், in goodness, ஐந்தாவது பொறுமையின் five, ஐஸ்வர்யம், rich in forbearance, ஆறாவது நீடிய சாந்தத்தின் ஐஸ்வர்யம். six, rich in long suffering. இயேசு கிறிஸ்துவும் விதமாக ஐஸ்வர்யவானாக ஜீவித்தார். Jesus lived rich like this. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். He overcame everything, உலகத்தை ஜெயித்தார், overcame the world, மாம்சத்தை the ஜெயித்தார், flesh, பிசாசை the ஜெயித்தார், devil, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். and death and hell too. அவருக்கு எத்தனையோ பரீட்சைகள் He வந்தது. faced so many அவருக்கு temptations. விரோதமாக அநேகர் பேசினார்கள். People spoke against him, ஆனாலும் அவரோட பேச்சுக்கு ஏற்றபடி ஒன்றும் செய்யவில்லை. but they could not do anything about it. இந்த ஐஸ்வர்யத்தினால அவர் எல்லாவற்றையும் Through மேற்கொண்டார். these riches, he overcame everything. ஒரு முறை Once, பலரும் பல விதத்தில் இயேசுவை குறித்து பேசினார்கள். many people were commenting about Jesus. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை படிக்கும் போது When we read from John 8:46, இதே போல ஒரு கூட்டம் நடக்குகிறது. a meeting like this was on. இயேசு எழும்பி நின்று, Jesus stood up. நீங்கள் என்னை குறித்து பல நிலைமையில் பேசுகிறீர்கள். All of you have all kinds of opinions நான் about me. பாவியாய மனுஷனுடைய வீட்டில் போகிறேன் என்றும், That I'm going to sinners' houses. அதாவது சீமோனுடைய வீட்டில் போய் சாப்பிட்டேன் I என்றும், went and ate in Simon's house. They பாவியாய say, ஸ்திரீயோடு ஜீவிக்கிறேன் they என்றும், say I'm living with that sinner woman. பிசாசுகளின் தலைவனால் அற்புதங்கள் செய்கிறேன் I do என்றும், miracles by the prince of the devils. இப்படி தேவனுக்கு விரோதமாக எனக்கு சூடுண்டாக நிலைமையில் நீங்கள் பேசுகிறீர்கள். You are speaking, you're trying to irritate me. ஆனா நான் இதுவரைக்கும் ஒன்றுமே கேட்கவில்லை. Till now I asked you nothing. மறுபடியும் நான் நன்மைதான் செய்தேன். I did only good for you. உன்னுடைய கிராமத்துக்கு நான் வந்தேன். I came to your village. உன்னுடைய பட்டணத்துக்கு நான் I வந்தேன். came to your cities. உன்னுடைய நிலைமையில் நான் உனக்கு உதவி செய்தேன். I helped you in your state. நான் நீடிய சாந்தமுடையவன் தெரியுமா? Do you know I'm long suffering? உன்னை போல் அவசரப்பட்டு நான் கேட்கிறவன் அல்ல. I do not impulsively ask back questions like you. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவசரப்பட்டு கேட்க கூடாது. Don't ask questions. தேவனுடைய பிரமாணம் என்ன? What is the law of God? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது Deuteronomy ஒரு 13:14. காரியம் உங்களிடத்தில் நடந்தது உண்மையானால் If something has happened to நீ you, நன்றாக விசாரிக்க you வேண்டும், must inquire diligently. கேட்டு ஆராய்ந்த வேண்டும். Ask and research. அதுக்கு பிறகு உண்மையோ
பொய்யோ என்று அறிந்து பட்டணத்துக்கு நீ நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். After ascertaining that this thing is truth, then execute யாரோ judgment. ஏதோ சொல்லுகிறது கேட்டு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. On hearsay, don't be impulsive. இதான் தேவனுடைய பிரமாணம். This is the law of God. பிரமாணம் உண்டாக்கினவர் பிரமாணத்தின்படி ஜீவிக்க மாட்டாரோ? The lawmaker, will he not live by the law? சாலமோனிலும் பெரியவர், Greater than Solomon, யோனாவிலும் பெரியவர், greater than Jonah. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர், Greater than the temple, எல்லோரை பார்க்கிலும் பெரியவர், greater than all. அவர் ஐஸ்வர்யவான். He is rich. இவ்வளவு பேச்சு கேட்டு Listening to all நீ this, என்னை குறித்து இப்படி பேசுனியா? you say all this about me? கேட்கவில்லை. He didn't hear. நன்மை செய்து அவர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி Went திரிந்தார். about villages and cities, kept on doing good. நாள் வந்தது. The day came. இதே போல கூட்டத்திலே In a meeting like this, எழும்பி நின்று he stood up. என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? He challenged the crowd. Which of you can convince me of sin? நீ என்னமோ சொல்லி 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 நடக்கறாயே. You keep passing comments இப்ப about me. தைரியம் இருந்தா எழும்பி சொல்லு. If any of you has the boldness, உன்னில் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று which of you can pinpoint உங்களில் sin யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? in me? காரணம் என்ன? படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். John 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? தேவனுக்கு மகிமை. Glory be to இதுதான் God. அவருடைய ஐஸ்வர்யம். This is his rich. அவர் ஐஸ்வர்யவான். He was rich. அந்த ஐஸ்வர்யத்தினால் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். By his riches he overcame அது everything. எல்லாவற்றையும் ஜெயித்தார். He won over அருமையானவர்களே, everything. நாமும் இந்த ஐஸ்வர்யத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். Beloved, by these riches we should overcome everything. அதனால தான் தாவீதுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து வேதத்தில் எனக்காக உங்களுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. That is why we read of the riches of David in the Bible for you, written for you and me. நானும் நீங்களும் இப்படி ஆவிக்குரிய நிலைமையில் கிருபையிலும் மகிமையிலும் விசுவாசத்திலும் தயவிலும் பொறுமையிலும் நீடிய சாந்தத்திலும் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். God's desire is that we should be rich in faith, in glory, in grace, in goodness, in forbearance, and long suffering. அதனால தான் நான் முன்னமே சொன்னேன், பணக்காரருக்கு மட்டும் தான் ஆலயம் கட்ட முடியும். Which is why I told you only rich people இப்ப can build the பணக்காரங்க temple. கரங்களை எடுத்து அல்லேலூயா Rich சொல்லுங்க. people say hallelujah. எழுத்தின்படி பணம் அல்ல, Not literal riches. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதனால தான் யாராவது சண்டைக்கு வந்து நம்ம சண்டை போட மாட்டோம். That's why when someone comes to fight with us, we won't fight back. என்ன பாதி பைத்தியக்காரனே போல இருக்கறாய்? Why are you standing like a mad அவன் person? என்ன பத்தியோ பேசுறா. He's talking this and that. நீ ஒன்றுமே பேசுறது You're இல்ல. not returning any words. என்ன பேசுறது இல்ல? Why don't we speak? நாம் நீடிய சாந்தத்தில் இருக்கிறோம். We are long suffering. நாம் ஐஸ்வர்யவான்கள். We are rich in it. இவ்விதமாக உலகத்துக்கு சாட்சிகளாக நாம் மாற்றப்படுவோம். That's how we become witnesses for the truth. உலகத்துக்கு தூண்களை போல நாம் We காணப்படுவோம். should be like pillars in the தூணை world. குறித்து அடுத்த வாரத்தில் படிப்போம். தூணை குறித்து நாளைக்கு படிப்போம். Tomorrow we will study about the pillars. இன்றைக்கு மறுபடியும் நாம் பலிபீடத்தை குறித்து நேற்றைக்கு படித்தோம். Yesterday we saw about the altar. இன்றைக்கு வெங்கல தொட்டியை குறித்து படித்தோம். Today we will study about the brazen laver. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 2 Chronicles 4 22 இருந்து 5 வரை வாசிக்கும் போது 2 to 5 when we read 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 2 இருந்து 5ஆம் வசனம் 2 Chronicles 4 2 to 5. வெங்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். வெங்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தார். சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவும் 30 முழ நூலளவுமாயிருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதே போல அவன் வெங்கலத்தினால் ஒரு கடல் தொட்டியை வார்ப்பித்தான். He made a molten sea of brass just like this one. அந்த படத்தை பார்க்க முடியுமா? I don't know if you can see this picture. இதனுடைய இந்த இடத்திலிருந்து இது வரைக்கும் 10 முழம் நீளம். From brim to brim the diameter is 10 cubits. அதனுடைய உயரம் 5 முழம். Height is 5 cubits. அதனுடைய சுற்றளவு 30 முழம் நூலளவு. Circumference is 30 cubits. இனி அதுக்கு சுற்றிலும் மொக்குகள் காணப்பட்டது. And there were buds all around. 2 வரிசையாக In 2 rows. ஒரு முழத்துக்கு 10 மொக்குகள். In 1 cubit 10 buds. தாமரையை போல லில்லி புஷ்பங்களும் காணப்பட்டது. There were also lilies around. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனா இதுக்கு பாதம் வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே பாதம் போல அல்ல. But the base was not like the base of the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தில் வெங்கல தொட்டிக்கு ஒரு பாதம் காணப்பட்டது. We see the laver of the tabernacle had a base.
ஆனால் இங்கே பாதம் வந்து 12 காளைகள் ரிஷபங்கள். But here the base was made of 12 oxen. ஒவ்வொரு திசைக்கும் 3 ரிஷபங்கள். 3 facing each of the 4 directions. அப்படி 12 காளைகள். 12 in all. எல்லாம் வெங்கலத்தினால All செய்யப்பட்டது. made of brass. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இனியும் இதில் 2000 குடம் என்றும் 3000 குடம் என்றும் 2 பகுதியில் நாம் வாசிக்கிறோம். Here we read of 2000 baths and 3000 baths. ரெண்டும் சரிதான். Both are right. வாசிங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது 1 Kings 7:27, 26. அதின் கனம் 4 விரல்களையும் அதனுடைய கனம் 4 விரல் கடையும் அதின் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் அதனுடைய விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலையும் நீலி புஷ்பம் போலும் இருந்தது. ஆ. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். It contained 2000 baths. ஓகே. இனியும் 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது When we read 2 Chronicles 4:5, 2 நாளாகமும் 4:5 அதின் கனம் 4 விரல்களையும் அதே செய்யும் கடல் தொட்டியை குறித்து நாம் படிக்கிறோம். அதனுடைய கனம் 4 விரல் கடையும் அதின் விளிம்பு பானபாத்திரம் அதனுடைய விளிம்பு பானபாத்திரத்தை போலவும் நீலி புஷ்பம் போலும் இருந்தது. லில்லி புஷ்பம் போலையும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். the same molten sea now contains 3000 baths. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நாளாகம புஸ்தகத்தில் 3000 குடம் என்றும் In Chronicles 3000 baths. ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2000 குடம் In என்றும். Kings 2000 baths. நீங்கள் ஒருவேளை நினைக்க கூடும் ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும் என்று. Is this a printing mistake? இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக் இல்ல. Not so. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு குடம் என்பது நான் முன்னமே சொன்னது போல 6 கேலன் தண்ணீர். I told you 1 bath is 6 gallons of water. அப்ப 2000 என்று சொன்னால் So 2000 baths, எத்தனை 12000 கேலன் தண்ணீர். 12,000 gallons of கணக்கு water. கூட்டி பார்த்தா 44000 லிட்டர் தண்ணீர். Or 44,000 liters of water. 10,000 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க் போல 4.5 வாட்டர் டேங்க் தண்ணீர். So like a 10,000 liter tank, you have 4.5 tanks like that. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. இனி நாளாகம புஸ்தகத்தில் 3000 In Kings, in Chronicles, it's 3,000 baths. 66,000 லிட்டர் தண்ணீர். That is 66,000 liters of அங்கே water. 6.5 லோரி. 6.5 இனி lorries. கணக்குக்கு வித்தியாசம் வந்தது எப்படி? What is the difference? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இனி ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிக்கும் போது In Kings, அந்த இடத்தில் கண்டைன் என்றுதான் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. it is written, it contained 2000 baths. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எபிரேய லாங்குவேஜில் கண்டைன் சொன்னதான் அதனுடைய அர்த்தம் In the Hebrew, அதில் contained, இருக்கக்கூடிய தண்ணீர். it means the water that it can have, the capacity. அதாவது பாவித்த பிறகு After using, கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. there is a little water. அந்த தண்ணீர் தான் கண்டைன் சொல்லுகிறது. That is what is actually in it. இனியும் நாளாகம புஸ்தகத்தில் வரும்போது When you turn to Chronicles, 3000 லிட்டர் வாசிக்கும். we read of 3,000 baths. அதுக்கு ஆங்கிலத்தில் ஹெல்ட் என்ற பதம் It கொடுக்கப்பட்டிருக்கு. says it held 3,000 baths. ஹெல்ட் என்று சொன்னால் அதில் பிடிக்கக்கூடிய அளவு. It shows how much it can have. அப்போ அந்த தொட்டியில் மொத்தம் பிடிக்கக்கூடிய தண்ணீர் ஃபுல்லாக நிரப்பினால் 3000 குடம். So the total capacity of that molten sea is 3,000 baths. 66,000 லிட்டர் தண்ணீர். 66,000 liters of அவங்க water. டெய்லி அது பாவிக்கிறாங்க. Every day they're using it. எத்தனையோ ஆசாரியர்கள் வந்து கையும் காலும் கழுகுவாங்க. Priests will come and wash their hands and ஆனா feet. யாரும் குளிக்க மாட்டாங்க. They won't have a bath. கையும் காலும் தான் கழுகுவாங்க. Only hands and feet. 1000 குடம் தண்ணீர் ஒரு நாளில் பாவிக்கிறாங்க. About 1,000 baths were used in a day. மிச்சம் 2000 தண்ணீர் அப்படியே இருக்கும். So 2,000 baths remain. அதுதான் தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதனால தான் ராஜாக்கள் புஸ்தகத்தில் மீதியான தண்ணீர் தான் 2000 குடம். So what it actually contains at the end of a day is 2,000 baths. நாளாகம புஸ்தகத்தில் முழுவதும் நிரப்பின கணக்கே But the கொடுக்கப்பட்டிருக்கு. total capacity is 3,000 baths in Chronicles. அதுதான் ரெண்டு அளவுகள் So கொடுக்கப்பட்டிருக்கிறது. that is how we interpret the two measures. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise the Lord. இனி இந்த தொட்டி ஆசாரியர்களுடைய கையும் காலும் கழுகும்படிக்கு பாவிக்கப்பட்டதான தொட்டி அந்த தண்ணீர். Now this molten sea was for the washing of the hands and feet of the இனி priests. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் படிப்போம். Now we will study its spiritual meaning. ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும்போது In the tabernacle, ஒரு வெங்கல தொட்டியை பார்க்கிறோம். there was a brazen laver. அதுக்கு ஒரு பாதம். It had a base. வெங்கல தொட்டி ஞான ஸ்நானத்துக்கு நிழல் என்று நமக்கு யாவருக்கும் We தெரியும். all know that the laver stands for water baptism. அதே போல இந்த கடல் தொட்டியும் ஞான ஸ்நானத்துக்கு நிழல். So also this molten sea stands for water baptism. ஆனால் இதில காணப்படுகிற சத்தியம் என்ன? But what is the truth in this? இது 12 காலங்களில்
அந்த தொட்டியானது காணப்படுகிறது. It stands on 12 oxen. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பின்ன அந்த அளவை பார்க்கும்போது When you see its அளவிலும் dimensions, வித்தியாசங்கள் காணப்படுகிறது. there were differences in dimension. இது ஒரு சர்க்கிள் போல அந்த தொட்டி காணப்படுகிறது. This is like a circle. ஆ சர்க்கிள் எதை வெளிப்படுத்துகிறது? What does the circle show? அத 30 அளவு முழம் சுற்றளவு நூல் அளவுக்கு 30 முழம். 30 cubits circumference. It's a ஒரு circle. சர்க்கிளுக்கு துவக்கமும் இல்ல முடிவும் இல்ல. You can't show the beginning of a circle and the end. இந்த மேசைக்கு ஒரு துவக்கம் உண்டு. Now you can show the beginning for a table. இந்த இது வரைக்கும் என்று You சொல்லலாம். can say from here to here. ஆனா ஒரு சர்க்கிளுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? But what can you say about a circle? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அப்போ தேவனுடைய ராஜ்ய துவக்கமும் இல்ல முடிவும் இல்ல. The kingdom of God has no beginning or end. துவக்கமும் முடிவும் இல்லாத ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க We are போகிறோம். going to go to a kingdom where there is no beginning or அதனால அந்த end. ராஜ்யத்தை ஒருவனாலும் அழிக்கவும் That's முடியாது. why no one can destroy this kingdom. பரிசுத்த பவுல் சொல்லும் போது St. Paul says, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி Hebrews 12:28, அசைவில்லாத ராஜ்யம் என்று நேற்றைக்கு நாம் படித்தோம். we saw yesterday a kingdom that cannot be moved. நித்திய ராஜ்யம் அசைவில்லாத The ராஜ்யம். eternal kingdom is immovable. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய புதிய எருசலேம் சீயோனாக தேவனுடைய ஆலயமாக நீ மாற்றப்பட வேண்டுமானால் For you to become that eternal kingdom, New Jerusalem and Zion, நீ இந்த தொட்டியில் கையும் காலும் கழுகிதான் ஆகும். you have to wash your hands and feet at that laver. இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது Jesus speaking about this யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி in John 3:5, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. இயேசு சொன்ன கருத்து What did Jesus mean? ஜலத்தினால் நீ பிறவாவிட்டால் If you are not born of water, ஆவியினால் பிறவாவிட்டால் if you are not born of the Spirit, ஜலத்தினால் பிறப்பது முழுக்கு ஞான ஸ்நானத்தை being வெளிப்படுத்துகிறது. born of water is by baptism. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆவியினால் பிறப்பது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தை Being வெளிப்படுத்துகிறது. born of the Spirit shows the experience of receiving the Holy அந்த இடத்துல Spirit. சொல்லுகிற தேவ ராஜ்யம் என்பது There it is called the kingdom of heaven. நீ புதிய எருசலேம் சீயோனே It வெளிப்படுத்துகிறது. shows New Jerusalem and Zion. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதனால தான் புதிய மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது When we read Matthew 11:11, இந்த தேவ ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து நிரூபித்தார். Jesus proved this kingdom of God. யோவான் ஸ்நானகன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. John the Baptist could not enter into the kingdom of God. அப்ப யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளில் பிறந்தவனே பார்க்கும் பெரியவன். John was about the greatest of all them that were born of யோவான் women. ஸ்நானகனுடைய பிரதிஷ்டை என்ன? What was his consecration? அவனுடைய தியாகம் என்ன? His sacrifice. அவனுடைய வைராக்கியம் What என்ன? was his zeal? அவனுடைய தைரியம் என்ன? His boldness. அவனுடைய ஊழியம் என்ன? His ministry. ஹெரோதாவினிடத்தில் சுவிசேஷம் சொன்னார். He spoke the gospel to Herod. மிகவும் பிரதிஷ்டையில் ஜீவித்தான். Very consecrated. அவன் ஒரு வசதியிலும் ஜீவிக்கவில்லை. Had no luxury. எந்த வீட்டிலும் ஜீவித்ததாக எழுதப்படவில்லை. Not said that he lived in any house. அவனுடைய பிறப்பும் ஆச்சரியம். His birth is miraculous. அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் என்ன What does சொல்லுகிறது? the Bible say about such a John? அவன் தேவ ராஜ்யத்தில் இல்லையா? He is not in the kingdom of God. அப்ப அவன் நரகத்தில் போய் விட்டானோ? Has he gone to hell then? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். Here Matthew 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பவில்லை. ஆகிலும் இனி இங்க கவனியுங்க. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் மரங்களே சிறியவனாய் இருக்கிறவன் யோவானிலும் பெரியவன். He that is least in the kingdom of heaven is greater than John the Baptist. ஸ்திரீகளில் பிறந்தவன் யோவான் தான் பெரியவன். Of those who are born of women, John is the greatest. தேவனால சாட்சியை பெற்றவன். Received witness of God. அவனுடைய தியாகம் பிரதிஷ்டை என்ன? How great is his consecration and sacrifice? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். But Jesus says, பரலோக ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன். he that is least in the kingdom of heaven, இனி அதுக்கு கீழே யாருமே இல்லையா? there's no one lower than that. யோவானை பார்க்கிலும் பெரியவன். Is greater than John. அப்ப யாரு பெரியவன்? And who is great? யோவான் பெரியவனா சிறியவன் பெரியவனா? The least or John? எல்டிசி யூடிசி நமக்கு தெரியுமே. We all know about லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க். We know about- எல்டிசி and யூடிசி. you know lower division clerk and upper division clerk. ஒருத்தர் யூடிசில மிகவும் சிறியவன். The least in the upper division இனி ஒருத்தர் எல்டிசில பெரியவன். and the greatest in the lower division. இவன் தான் எல்டிசில பெரியவன். The greatest in the lower இவன் division. யூடிசி சிறியவன். He is the least in இவன் the தம்மில் upper ஒத்து பார்த்தா division. யாரு பெரியவன்? Compare the two, who is greater?
LDC பெரியவன், UDC சிறியவன். இதில் யாரு பெரியவன்? The greatest in the lower division and the lowest in the upper division. UDC பெரியவன் தான். The lowest in the upper division is still greater. இவன் UDC யில் சிறியவனானாலும் கூட, Although he is lowest in the upper division, LDC யில் உள்ளவனை பார்க்கல இவன் பெரியவன். he is greater than the greatest in the lower division. இதே போல Just like that. பரலோக ராஜ்யத்தில் In the kingdom of இவன் heaven, சிறியவன். he is least. ஆனால் But யோவானை பார்க்கிலும் பெரியவன். he is greater than John. அப்ப யாரு பெரியவன்? So who is greater? யோவான் பெரியவனா இவன் பெரியவனா? John or this man? சொல்லுங்களே, வாய்தோ சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. Praise be to God. வேத சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. Understand the word of God. யோவானை பார்க்கிலும் பெரியவன், பரலோகத்திலே சிறியவன். He that is least in the kingdom of heaven is greater than அப்ப John. யோவான் எங்கே? So where then is John? அவன் நரகத்துக்கு போய் விட்டானோ? Has he gone to hell? இல்ல இல்ல. No, not at all. அதனால தான் பரலோக ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. That's why in my father's house there are many mansions. இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus said என் that. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. அப்படி ஒன்று இராவிட்டால் நான் சொல்லி இருப்பேன். If it were not so, I would have told you. ஆனால் யோவான், பேதுரு, யாக்கோப் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But Peter, James and John, for you I'm going to prepare a place. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions ஆனா there. உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண But I'm போகிறேன். preparing a unique place for you. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். It's expedient that I go away. அவ்விதமாக ஆயத்தம் பண்ணின இடம்தான் புதிய எருசலேம். Such a prepared place is New அந்த Jerusalem. ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது தான் புதிய எருசலேம். That one place is New Jerusalem. இந்த புதிய எருசலேம், சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டு சபையிலே பரிசுத்தவான்களுக்கு கூறிய இடம். That New Jerusalem and Zion is a place for the New Testament saints. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால், For you to enter into that kingdom, நீ தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட for வேண்டுமானால், you to become the temple of God, நீ இந்த சர்க்கிளில் வர வேண்டும். come into the circle. ஞான ஸ்நான சத்தியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். Surrender to water baptism. பெந்தெகோஸ்தில் சேருகிறதுக்கல்ல. It's not to join Pentecost. யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீர்கள், If there's anyone who has not taken baptism, மனுஷனுக்கு பயப்படாதீர்கள். don't be afraid of man. ஆத்துமாவை அழிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறார். There is one man who can one person who destroys the soul. சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீ பயப்பட Don't be வேண்டாம். afraid of the one who can destroy the body. ஆனால் ஆத்துமாவை அழிக்கிறவர் ஒருவர் There இருக்கிறார். is one who can destroy the soul as well. அவருக்கே பயப்படுங்கள். Fear thou him. ஆனபடினால் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். So taking baptism is very, very essential. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதாவது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஞான ஸ்நானம் எடுக்கிறார்கள். That's why from that day till today people are taking baptism. ஆயிரக்கணக்கான மக்கள் ஞான ஸ்நானம் Even எடுத்திருக்கிறார்கள். today, these days, thousands are taking ஞான baptism. ஸ்நானம் எடுத்தவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி தேவனை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. Praise be to God. இனி யாராவது ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீர்களானால், நீங்களும் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுங்கள். If there's anyone who has not yet taken baptism, surrender to this truth. அடுத்தபடியாக Next, இது 10 முழம் நீளம் என்று வாசிக்கிறோம். we see that its diameter is 10 cubits. 10 முழம் எதை What வெளிப்படுத்துகிறது? does that show? 10 தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. 10 shows the love of God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆகையால் இது தேவனுடைய ஒரு கட்டளை. So it's a commandment of God. ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளை. It's a commandment of God. ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. It is a counsel of God. அதுதான் லூக்கா 7 அதிகாரம் 29-30 வசனங்களில் வாசிக்கும் That's why போது in Luke 27, 29 and 30, அது தேவனுடைய ஆலோசனை என்று we வாசிக்கிறோம். read that it is the counsel of God. மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை நாம் பார்க்கும் போது In Matthew 28, 18, அது தேவனுடைய கட்டளை என்று it's பார்க்கிறோம். the command of God. மனுஷனுடைய கட்டளையோ மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, This is not man's counsel or man's commandment. தேவனுடைய கட்டளை. Commandment of அதான் God. 10 முழம் நீளம், 10 cubits long. 10 தேவ அன்பு. 10 is the love of God. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. தேவனுடைய கட்டளை. Commandment of God. ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, Dear brother, sister who has not taken baptism, தேவனுடைய ஆலோசனை. this is the counsel of God. அன்புள்ள தேவன் The loving இது God அன்போடு உன்னோடு பேசுகிறார். speaking in love to you. ஞான ஸ்நானம் எடுங்கள். Take water baptism. பரிசேயனும் சாஸ்திரிகளும் தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். The Pharisees and the scribes rejected the counsel of ஆனால் God. ஆயக்காரன் பாவங்களை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் But the எடுத்தார்கள். publicans confessed their sins and took baptism. ஆயக்காரன் சத்தியத்தை கேட்டபோது, When the publicans heard the truth, பாவிகள் சத்தியத்தை the கேட்டபோது, sinners heard the truth. ஐயோ இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமே. They said, "Oh, I have to obey the truth," they said. தேவனுடைய ஆலோசனை, Counsel of God. தேவனுடைய கட்டளை Command of God. என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்ட ஆயக்காரரும் பாவிகளும்
யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் எடுத்தார். Thus the publicans and sinners took baptism of John. ஆனால் விஷயம் விளங்கினவர்கள், But those who knew the truth, பரிசேயரும் சாஸ்திரிகளும் தேவாலோசனையை தள்ளிவிட்டார். Pharisees and the scribes rejected the counsel of அங்க என்ன God. எழுதப்பட்டிருக்கிறது? What is written there? அவர்களுக்கு கேடுண்டாக தேவாலோசனையை தள்ளிவிட்டார். They rejected the counsel of God to their own destruction. அவருக்கு கேடுண்டாக, To their own ஞான destruction. ஸ்நானம் எடுக்காவிட்டால் கேடுண்டாகுமா? So if you don't take baptism, you will be என்ன destroyed. கேடுண்டாகலாம்? What destruction? தேவனுக்கு மகிமை. Praise the அந்த Lord. புதிய எருசலேமிலே, அந்த சீயோனிலே தேவனுடைய நித்திய ஆலயமாக நீ மாற முடியாது. You cannot become God's eternal temple in New Jerusalem and நீ Zion. நித்திய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்றுதான் அன்புள்ள தேவன் உன்னை அன்போடு The அழைக்கிறார். loving God is calling you with love so that you might become God's eternal என் மகனே, temple. என் மகளே, நான் உன்னில் வாசம் பண்ண வாஞ்சிக்கிறேன். My son, my daughter, I want to reside in you. நித்திய ராஜ்யத்தில் நீரே எனக்கு கூடாரம். You are my tabernacle in the eternal kingdom. இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய கூடாரம் Behold, the tabernacle வாசஸ்தலம். of God is with men. ஆனபடினால் தேவன் இந்த மாலை வேளையில் அன்புள்ளவராக 10 முழம் நீளமுள்ளவராக இதோ உன்னை அழைக்கிறார். That is why, as to what 10 cubits typifies, our loving God is calling you. நீ யாரை போல காணப்படுகிறாய்? Who are you like? பரிசனை போல தேவ ஆலோசனையை தள்ளி விடுகிறாயா? Are you rejecting God's counsel like the அதோ Pharisees? ராயக்காரனை போல, அந்த பாவியை போல நீ உன்னை தாழ்த்தி பாவங்கள் அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் எடுக்க முன்னுக்கு வர போகிறாய். Or like the publicans and sinners, are you going to humble yourself, confess your sins and come forward to take baptism? நம்மை தாழ்த்துவோமா? Shall we humble ourselves? அன்புள்ள தேவனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமா? Let us listen to the call of the loving God and obey. மனுஷனுக்கு பயப்படாதீர்கள். Fear not man. உலகத்துக்கு Don't பயப்படாதீர்கள். fear the world. உன்னுடைய வேலைக்கு Don't be பயப்படாதீர்கள். afraid of your job. தேவனுக்கு பயப்படுங்கள். Fear God. இதோ 10 முழம் நீளமுள்ள நமது ஆண்டவர், அன்பின் ஆண்டவர் உன்னை இந்த மாலை வேளையில் அன்புடன் அழைக்கிறார். As what 10 cubits typifies, our loving God is calling you this evening with love. ஆனால் அதனுடைய உயரம் 5. உயரம் 5. Its height is 5 அந்த cubits. தொட்டிக்கு உயரம் 5. The height of that mountain is 5 cubits. மனுஷனுடைய லெக்கம். That's the number of man. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒவ்வொரு லெக்கத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. Every number has a meaning. ஒன்றே என்று சொன்னால் அது தேவனை வெளிப்படுத்தும். 1 stands for God. 2 என்று சொன்னால் சாட்சி. 2 is witness. 3 என்று சொன்னால் திருத்துவம். 3 is Trinity. 4 என்று சொன்னால் சுவிசேஷம். 4 gospels. 5 என்று சொன்னால் மனுஷன். 5 man. ஐம்புலங்கள். 5 senses. 6 என்று சொன்னால் தூதர்களும் விழுந்த ஆவிகளும். 6 angels and fallen 7 என்று spirits. சொன்னால் பூரணம். 7 perfection. 8 என்று சொன்னால் ஊழியங்கள். 8 ministries. 9 என்று சொன்னால் வரங்கள். 9 gifts. 10 என்று சொன்னால் தேவ அன்பு. 10 love of God. 11 ஒழுங்கீனம். 11 disorder. டிசார்டர். 12 அப்போஸ்தலிக ஐக்கியம். 12 apostolic fellowship. இப்படி ஒவ்வொரு லக்கத்துக்கும் அர்த்தங்கள் So உண்டு. every number has its meaning. 5 என்று சொல்றது மனுஷனை வெளிப்படுத்து. 5 shows man. எல்லா மனுஷரும் கீழ்ப்படிய வேண்டுமா? All men should obey. ஏதோ 1 2 3 பேர் மட்டுமல்ல. Not just 1 or 2 or 3. ஏதோ படிக்காதவர் அல்ல. Not just illiterate. ஏதோ ஆயக்காரருக்கு மட்டுமல்ல. Not just for publicans. ஏதோ பாவிகளுக்கு Not மட்டுமல்ல. just for sinners. எல்லாரும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். All should obey the truth. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது That's why Jesus said. மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தின்படி Matthew 28:18. எல்லா ஜாதிகளையும் என்னுடைய சிஷ்யராக்கி Making all nations my disciples. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். Baptize them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. எல்லா ஜாதிகளையும் என்னுடைய சிஷ்யராக்க வேண்டும். You must disciple all nations. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். All men should be saved. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 வசனத்தை படிக்கும் போது 1 Timothy 2:4. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Who will have all men to be எல்லாரும் saved சத்தியத்தை அறிகிற அறிவில் வர and to வேண்டும். come to the knowledge of the truth. எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்கு. All. அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 30 வசனத்தை படிக்கும் போது Acts 7:30. அறியாமையின் காலங்கள தேவன் காணாமலே போல இருந்தது. The times- எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். The times of our ignorance God winked at, but now wants all men to be எல்லாரும் saved. ரட்சிக்கப்பட வேண்டும். All men should be saved. எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். All should take baptism. எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள All should வேண்டும். receive the anointing. கிருபையின் காலத்திலே எல்லோருக்கும் தேவன் இந்த சான்ஸ் கொடுக்கிறார். God is giving this chance to all in the grace அதான் period. 5 என்பது That's வெளிப்படுத்துகிறது. what 5 shows. நீ 30 முழம் சுற்றளவு என்று சொன்னால் Circumference of 30 cubits. கிறிஸ்துவ தேவனை It வெளிப்படுத்துகிறது. shows the triune God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தேவனுடைய அன்பு.
The love of God. பிதாவின் அன்பு கொடுக்குகிற அன்பு, The love of God the Father. குமாரனின் அன்பு தியாகத்தின் அன்பு, The love of the Father is giving, the love of the Son is பரிசுத்தாவின் அன்பு sacrifice. மாயமில்லாத அன்பு, The love of the Spirit is without மூன்று love அன்பு. unfeigned. அதே 10 10 10 30. So the three loves, இயேசு கிறிஸ்து 30ஆம் 30. வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். Jesus took baptism at the age of 30. அப்ப மூன்று தேவர்களுடைய நாமத்தில், அதாவது திரித்துவ நாமத்தில் நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். So you should take baptism in the name of the triune God, இயேசுவின் நாமத்தில் அல்ல, not in the name of Jesus, திரித்துவ in நாமத்தில், the name of the triune God, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் in நாமத்தில். the name of the Father and of the Son and of the Holy Ghost. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. அதான் 30 முழம் சுற்றளவு. That is 30 cubits. நீங்கள் அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள். In whose name have you taken baptism? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க Those who have வேண்டும். taken baptism only in Jesus' name must be rebaptized in the name of the triune God, the Father, the Son and the Holy Ghost. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. இது தேவனுடைய கட்டளை. This is the command of God. இயேசு கட்டளையிட்டார். Jesus has commanded. மத்தேயு 28:18. Matthew 28:18. அப்போஸ்தலருடைய காலத்தில் அந்த கட்டளையை மாற்றவில்லை. The apostles did not change that truth. இயேசுவின் வார்த்தைக்கு மாற்றமில்லை. There is no change to God's word. இயேசுவின் பிரமாணத்துக்கு மாற்றமில்லை. No change to God's law. எல்லோரும் மாறினாலும் நான் மாற மாட்டேன். Though all may change, I will not change. எல்லோரும் விலகினாலும் நான் விலக மாட்டேன். All may depart, I will not depart. பொய் உரைக்க நான் மனுபுத்திரன் அல்ல. I am not the son of man that I should lie. என்னுடைய வாழ்க்கை மாற்ற நான் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. I am not a human being to change my நான் word. சொன்னபடி செய்வேன். When I say, I will do it. என்னோட வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன். I will not change my word. ஐயோ எனக்கு ஒரு தப்பு பற்றியாச்சு Oh, I made a mistake. என்று சொல்லி ஒரு நாளும் அவருடைய பிரமாணத்தை மாற்றவில்லை. God will never change his law saying that. தேவனுக்கு ஒருபோது தப்பு பற்றார். God will never make a mistake. அவர் ஞானம் உள்ளவர். He's wise. அவர் சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள். He said, take baptism in the name of the Father, the Son and the Holy Ghost. ஆனபடியால் இந்த காலத்திலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். In this time also you should take immersion baptism in the name of the Father, the Son and the Holy Ghost. சத்தியங்கள் வெளிப்படுத்துகிறது தான் அந்த கடல் தொட்டியுடைய அளவுகள். The dimensions of the molten sea reveal these truths. மேலும் வெங்கலத்தினால செய்யப்பட்டது. Made of brass. ஞானஸ்நானம் எடுக்கும்போது When you take baptism, நமக்கு பல பரீட்சைகள் சோதனைகள் we வரலாம். have trials and அந்த conflicts. சோதனைகளை ஜெயிக்க தேவனுடைய கிருபையினால் அவர் உன்னை நிரப்புவார். God will fill us with his grace to overcome them. தேவனுக்கு மகிமை உண்டா. Praise the Lord. வேதத்திலும் வாசிக்கிறோம். In the Bible we read, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்கு. when we obey the truth, we will have to face so many 2 conflicts. தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது 2 Timothy 3:12, கிறிஸ்துவேசுவுக்குள் தேவ பக்தியாக ஜீவிக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். yea, and all that will live godly in Christ Jesus shall suffer persecution. அவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். All will be persecuted. முதலாம் நூற்றாண்டை பாருங்கள். Look in the first century. பேதுரு ஒரு சபையை துவங்கினார். Peter started a church. என்ன தொல்லை, What problems? என்ன உபத்திரவம், What persecution? எத்தனை பேர் ரத்த சாட்சிகளாக You know மரித்தார்கள். how many died as martyrs? ஆனால் பேதுரு பயந்து போகவில்லை. Peter was not afraid. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த பேதுரு தைரியமாக சொல்லுகிறார். Peter said boldly, முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தின்படி 1 Peter 4:12, உங்கள் மத்தியில் பற்றி எரிகிறதான இந்த அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், think it not something strange concerning the fiery trial you are going through. இங்க வாரம் வாரம் ரத்த சாட்சியாய் மரணம். Every week people are dying as martyrs. ஞானஸ்நானம் எடுத்தோ அன்றைக்கு மரணம், You take baptism, that day you die. அன்றைக்கு உபத்திரவம், That day persecution. அன்றைக்கு தொல்லை. That day problems. பேதுரு சொல்லுகிறார் ஏதோ புதுமை என்று திகையாமல், Peter says, don't think this is something strange. கிறிஸ்துவின் நாளில் மகிமை உண்டாகும்படிக்க அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்குள்ளவராகும்படி சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். But rejoice and be glad in as much as you are partakers of Christ's suffering, so that his glory might be revealed in the day of Christ. சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, When we obey the truth ஞானஸ்நானம் எடுக்கும் and போது, take baptism ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறும் and போது progress in our spiritual நமக்கு life, பல போராட்டங்கள் we will வரலாம். face many conflicts. அது புதுமை அல்ல, It's not strange. வரலாம். It might come. அதான் கிறிஸ்துவேசுவுக்குள் தேவ பக்தியாக ஜீவிக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். All that want to live a godly life in Christ Jesus will suffer persecution. முதலாம் நூற்றாண்டில்
எத்தனையோ ஆயிரக்கணக்கு மக்கள் இந்த சத்தியத்துக்காக ரத்த சாட்சியாக So மரித்தார்கள். many thousands died in the first century for the truth. சரித்திரம் சொல்லுகிறது. History says it. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தீத்தோஸ் சக்கரவர்த்தியின் In காலத்தில், the days of Caesar Titus, டொமிஷியன் சக்கரவர்த்தியின் காலத்தில் in the days of Domitian, எத்தனையோ ஆயிரக்கணக்கு மக்கள் ரத்த சாட்சியாக மரித்தார்கள். so many thousands died as martyrs. நூற்றாண்டு காலங்களாக ரத்த சாட்சி மரணம். Century after century of martyrdom. 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர் அவருடைய காலத்தில் எழுப்புதல் உண்டான போதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கு மக்கள் ரத்த சாட்சியாக மரித்தார்கள். During the revolution in the days of Martin Luther, so many died as martyrs in the 16th century. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அருமையான விதமான உபத்திரவங்கள் உண்டு. So much of persecution. இந்த காலத்திலும் உண்டு. These days also we will have நமது it. சபையை துவங்கின நாட்களில், In the days when our church started, ஆரம்ப நாட்களில், in the early days, 75 வருஷம் முன்னாக 75 years ago, எத்தனையோ உபத்திரவங்கள், so many எத்தனையோ persecutions, பிரச்சனைகள், so many problems, எத்தனையோ அடிகள், so many blows. வீடே விட்டெல்லாம் They'll துரத்தப்பட்டிருக்கிறார்கள். be dragged out of home. ஆனாலும் ஒருவரும் சோர்ந்து போகவில்லை. No one was discouraged. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நல்ல சந்தோஷமாக இயேசுவுக்காக ஜீவித்தார்கள். Very joyfully and happily they live for அதெல்லாம் Jesus. நாம் ஒரு காலமும் மறந்து We should விடக்கூடாது. never forget this. அப்போது தேவ கிருபை வெங்கலம் அவர்களை பாதுகாத்தது. So the grace of God, brass protected them. அந்த காலத்தில் கட்டின ஒரு பாட்டு தான், A song composed in those days. இருதய வேதனையே உன் பங்கு. The heartache is your portion. அந்த பாட்டெல்லாம் மறந்து விடாதீங்க. Don't forget those songs. அதனுடைய அந்த கோரஸ் இப்படி இருக்கும். The chorus is like that. நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் கண்டும் கொண்டு நான் அஞ்சிடேன். இன்னற்படும் சில தினங்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். தேவனுக்கு மகிமை. எல்லாரும் ஒன்று பாடுவாங்க. நான் போகிறேன். சத்தமா பாடுவோம். இன்னல் கண்டும் கொண்டு கண்டு நான் இன்னல் கண்டும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். இன்னல் கண்டும் சில தேவ மைந்தர்களுடன் நான் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த இடத்துக்கு வாருங்க. Come to that place. பிரச்சனை உள்ள இடத்துக்கு வாருங்க. Come to your problematic area. கேரளாவில் குண்டர் என்றதான ஒரு இடத்தில் In a place called Kundra in பாஸ்டர் Kerala. ஏசி தோமஸ் கொட்டாரக்கர சென்டர் பாஸ்டர் Pastor AC was Kottarakara center pastor. AC Thomas. 1943-44 ஆண்டு In 1943 or 44. குண்டரையில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் In மட்டும். Kundra there were only few souls. புருஷவாகத்தில் இருந்த பாஸ்டர் ஜார்ஜ் பணிக்கருடைய சொந்த ஸ்தலம் தான் குண்டரை. Kundra is Pastor George Panikar's hometown. பாஸ்டர் ஜார்ஜ் பணிக்கரை தெரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. Those who know him, raise your hands. ஏராளம் பேர் உண்டு. So many know. அவருடைய சொந்த ஸ்தலம். His own place. ஒரு நாள் மாசியோகத்துக்காக மண்டலி கூட்டத்துக்காக ஊழியர்கள் எல்லாரும் கொட்டாரக்கரை வந்தார்கள். One day all the servants of God came to Kottarakara for the monthly meeting. மண்டலி மீட்டிங் முடித்து After that was over, வரும்போதும் பட்டினி, போகும்போதும் பட்டினி. while going to the meeting they were starving, while coming back they were starving, there was no money. கஷ்டப்பட்டு நடந்து போனார்கள். With difficulty they were walking. அங்க போய் இறங்கி பார்த்தா When they got down, வீடே காணோம். house is missing. வீடு இல்ல. Faith home is இந்த missing. வீடு இருக்கு, The next door house is there. இந்த வீடு இருக்கு. That direction the house is there. விசுவாச வீடே காணோம். Faith home in between is missing. அங்க மரவள்ளி கிழங்கு நிக்குது. You have tapioca there. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. வீடெல்லாம் உடைத்து அவர்கள் மம்மட்டியால் எல்லாம் கிளைத்து மரவள்ளி கிழங்கு போட்டார்கள். They broke the house down and they were planting tapioca there. அந்த வந்தடத்தை ஊழியக்கார் அங்கேயும் இங்கேயும் பார்க்கறாங்க. The servants of God were looking எல்லாரும் at them. பரியாசம் பண்றாங்க. All mocked at them. எல்லாரும் கை அடிக்கறாங்க. All clapped their என்ன hands. உபத்திரவம். What persecution. அவங்க சோர்ந்து போகவில்லை. They were not discouraged. இதோ வெங்கலம் அவர்களை தாங்கினது. Brass upheld them. ஹalleluya. இன்றைக்கு குண்டரையில் போய் பாருங்க. But today you go to Kundara. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 700க்கு மேல் ஜனங்கள் வந்து ஆராதிக்கிறாங்க. More than 700 people gather together there. அருமையான கட்டடம். What beautiful building. அருமையான ஹால். Beautiful hall. அருமையான விசுவாசிகள். Beautiful believers. அருமையானே துன்பங்கள் உண்டு. We have persecutions, அருமையானே beloved. துன்பம் துயரம் உண்டு. You have persecution, நீ beloved. பின்னுக்கு போகாதே. Don't withdraw. முன்னுக்கு வச்ச காலை நீ பின்னுக்கு வைக்காதே. You have placed your foot forward. Don't take it back. அதே பாட்டு ஒன்று பாடுவோமா? Shall we sing that song எல்லாரும் கை again? எடுத்து பாடுங்க. Clap your hands and நான் sing. போகிறேன், நான் போகிறேன். இன்னல் கண்டம் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன்.
நான் போகிறேன் என்றல்ல. Not saying I'm going after money. ஏதோ பணம் கிடைக்கும் என்று நினைத்து நான் போகவில்லை. I have seen money there, so I'm going. என்ன கண்டு நான் போகிறேன்? What am I seeing and going after? குண்டு பின்னலென்று குண்டு கண்டும் நான் போகிறேன். I am கஷ்டங்களை கண்டு உபத்திரவத்தை கண்டு நான் போகிறேன். I am seeing the hill of affliction and I am going towards it. நான் வீட்டுக்கு போறேன் என்றல்ல. I am not seeing the hill of affliction and going home. மயில்தர்களுடன் நான் போகிறேன். I am with those people who are suffering. I am going. பரிசுத்தவான்களோடு நான் போகிறேன். I am going with my saints. இந்த சியோனுக்கு நான் போகிறேன். I am going to Zion. இந்த எருசலேமுக்கு நான் I am going to போகிறேன். Jerusalem. இந்த இடுக்க வழியிலூടെ நான் போகிறேன். In this narrow way. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தேவன் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். God blessed our ministry. நீங்களும் சோர்ந்து போகாதீங்க. Don't be discouraged. சாலமோன் தேவாலயம் சொல்லுகிறது, The temple of Solomon says, அந்த வெங்கல தொட்டி சொல்லுகிறது, brazen laver நீ ஞான says, ஸ்நானம் எடுத்தாய், you take baptism நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாய், and obey the truth. உனக்கு துன்பங்கள் துயரங்கள் You will வரும். have persecution. ஆனாலும் வெங்கலம், But brass is ஓ there. நான் வெங்கலம், I am brass. வெங்கலத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you by brass. வெங்கலம் கிருபையை வெளிப்படுத்துகிறது. Brass shows grace. கிருபை தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பேதுருவை கிருபையினால் தாங்கினார். God upheld Peter by அதனால்தான் grace. பேதுரு சொன்னார். Peter said, முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, 1 Peter 5:12, நீங்கள் நிற்கிற இந்த கிருபை, grace on which you stand. நீங்கள் நிற்கிறது தேவ கிருபை. You stand on the grace of God. பரிசுத்த பவுல் சொல்லும் போது, St. Paul says, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, Romans 5:2, நீங்கள் இந்த கிருபைக்கு பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றீர்கள். you have received the privilege to enter into this grace. இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். You have entered into this grace. படிச்சு பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். We have had the privilege of entering into this grace. இது ஸ்லாக்கியம். It's a privilege. ஹல்லேலூயா. Hallelujah. இது உபத்திரவம் அல்ல, Not persecution. ஒரே உபத்திரவம் தான். Persecution. உபத்திரவம் நமக்கு ஒரு ஸ்லாக்கியம். But it's a privilege. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இனி பரிசுத்த பவுல் சொல்லும் போது, St. Paul says, முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, 1 Corinthians 15:10, இந்த கிருபையை, இந்த வெங்கலத்தை நான் வீணாக்கவில்லை. I will not frustrate the grace of God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இந்த கிருபையை நான் வீணாக்கவில்லை. I have not frustrated the grace நான் of God. பின்வாங்கி போகவில்லை. I have not withdrawn. பாடுகளை கண்டு, Seeing suffering, குஞ்சுகளை கண்டு, seeing the afflictions, இடர்களை கண்டு, seeing நான் trials, ஒருபோதும் அஞ்சவில்லை. I have not என் withdrawn. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து, With the saints, என் இயேசுவோடு சேர்ந்து, with Jesus, நான் இந்த சத்தியத்துக்காக போராடினேன். I will fight for the truth. நாமும் போராடுவோமாக. Let's also fight. நம்முடைய பரிசுத்தவான்கள் போராடினபடியினா Our saints contended. இன்றைக்கு இந்த ஊழியம் இந்த நிலைமையில் Today காணப்படுகிறது. this ministry is flourishing. உங்களுக்கே தெரியுமே, You know எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது உண்டு. how many problems came. ஆகையால் பிரச்சனையை கண்டு நீங்களும் சோர்ந்து போகாதீர்கள். You don't be discouraged seeing the problems. ஒரு காரியம் கேட்கிறேன், I ask you one thing. பிரச்சனையை கண்டு நான் சோர்ந்து போவேன் என்று சொல்றவங்க மட்டும் பாருங்க, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போவேன் சொல்றவங்க மட்டும் ஒரு கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. Those who say, seeing persecution and problem, I will get discouraged, raise your hands and say பிரச்சனை வந்த hallelujah. உடனே நான் சோர்ந்து போயிடுவேன். When problem come, I will get நான் discouraged and பழைய go away. சபைக்கு போவேன். I will go to my old church. நான் என் வீட்டுக்கு I போவேன். will go home. எனக்கு இது முடியாது. I can't. அப்படி சொல்றவங்க மட்டும். Only such people. ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் வெங்கல தொட்டி நமக்கு போதிக்கிற That is what, ஆழமான that's the சத்தியம். deep truth that the brazen laver எத்தனையோ tells us. பேர் சோர்ந்து போய்விட்டார். So many people are discouraged. ஆனால் கிருபையால், But by the grace of God, நமது கெட்டித்தனம் அல்ல, not our cleverness, நமது ஒரு கழிவும் அல்ல, not our ability, தேவ கிருபையால், the grace of God. வெங்கலத்தினால் By brass, தேவன் என்னையும் உங்களையும் பாதுகாத்தார். God has preserved you and அதனால் me. இன்னும் தாழ்மையில் நாம் ஜீவிப்போம். So let's live humbly. அதுதான் வெங்கலம் நமக்கு போதிக்கிற That's சத்தியம். what brass teaches us. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இனியும் இந்த இடத்தில் 2 விதமான தொட்டிகளை நாம் பார்க்கின்றோம். Here we see 2 kinds of lavers. ஒன்று வெங்கல தொட்டி, அல்ல சாரி கடல் தொட்டி. One is the molten sea. கடல் தொட்டி என்று சொன்னால் The molten sea, இந்த 3000 2000 குடம் கொள்கிறதான இந்த தொட்டி, it is that huge vessel with a 3,000 bars capacity. இந்த தொட்டி. அடுத்த தொட்டி The next vessel இந்த தொட்டி. is here. இந்த தொட்டிக்கு கொப்பரை என்று பெயர். This is called a brazen laver. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதிலும் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. It also contains water. கழுகுறதுக்காக
கழுகுறதுக்காக. It is for washing. ஆனால் அதில் என்ன கழுகுவாங்க? What do they wash அது there? இந்த ஆலயத்துக்கு இந்த ரெண்டு பகுதியில In the two sides of their temple, ஒரு பகுதியில் 5 தொட்டிகள், 5 lavers on one அதே side, பகுதியில் 5 தொட்டிகள். 5 lavers on the other. இத அந்த இடத்தில் பலி செலுத்த வருகிறதான பொருட்களை கழுகுறதுக்காக வைக்கப்பட்டதான தொட்டி. They are for washing the sacrifices that are brought there. பலி செலுத்த வருவாங்க. People will come with அதிலே sacrifices. அந்த மாடை கொஞ்ச அதனுடைய தோலை உரித்து அதனுடைய மாம்சத்தை துண்டு துண்டாக துண்டித்து அந்த துண்டங்களை கழுக வேண்டும். The animal is killed, the pieces are cut and the pieces are washed. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அது கழுகி சுத்தப்படுத்தி அப்புறம் பலிபீடத்தில் வைக்க It வேண்டும். is washed, sanctified and then placed on the altar. கழுகுறதுக்காக அவிதமான தொட்டிகளை So to wash those lavers were needed இது நமது வாழ்க்கையில் in our life. அனுதின பரிசுத்தத்தை இல்லைங்க கழுகப்படுதலை வெளிப்படுத்தி It shows daily washing or sanctification. அனுதினம் நமக்கு சுத்திகரிப்பு தேவை. Daily we must be sanctified. அதனாலதான் ஞானஸ்நான சத்திய பிரமாணத்தை பார்க்கும்போது That's why when we consider the truth of water baptism, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி according to Romans 6:11, நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்றும் ye are dead to sin. நீதிக்காக பிழைத்திருக்கிறீர்கள் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். Reckon yourself dead to be dead to sin and alive to righteousness. I am dead to sin. நான் பாவத்துக்கு I am dead to மரித்தேன், sin, நான் நீதிக்காக alive பிழைத்திருக்கிறேன் unto righteousness. என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Reckon like that. ஒவ்வொரு நாளும் Every day ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். you must take baptism. அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும். Every day sanctification. ஒவ்வொரு நாளும் எனக்கும் உங்களுக்கும் சுத்திகரிப்பு தேவை. Every day you and I must be sanctified. சுத்திகரிப்பிடாவிட்டால் பரிசுத்தத்தில் வளர முடியாது. Without that we cannot grow in holiness. அதே குறித்து நாளைக்கு நாம் எடுப்போமா? About that we'll see tomorrow. இந்த சத்தியங்கள் அந்த சேம்பரில் நாம் படிக்க போகிறோம். We will consider those truths from the chambers. நேற்றைக்கு நாம் சொன்னோம், படித்தோம். Yesterday we studied அந்த தேவாலயத்துக்கு சுற்றிலும் around the temple of God. 3 தட்டாக பல பல சேம்பர்கள் செய்தது. அறைகள். In 3 levels of stories there were அந்த chambers. அறைகள் பொருட்கள் தேவனுக்கு ஏற்ற பொருட்களை வைக்கக்கூடிய அறைகள். And they were storehouses for God's substances. அது நமது ஆவி ஆத்ம சரீரத்தை வெளிப்படுத்துகிற சில பகுதிகள். It's a type of our spirit, soul and அதை நாம் body. நாளைக்கு படிப்போம். Tomorrow we will consider them. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையில் நீங்கள் பெருகும்படியாக, Every day that you might grow in grace. ஞானஸ்நான சத்தியத்தில் வளரும்படியாக. That you might grow in the truth of water baptism. ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லுகிறதல்ல. Not just saying I have taken water baptism. ஞானஸ்நான சத்தியத்தில் வளரும்படியாக. That you might grow in the truth of water baptism. ஞானஸ்நானத்தில் உள்ள கிருபையில் வளரும்படியாக. That you might grow in the grace of water baptism. உங்கள் அன்னுதின சுத்திகரிப்பு தேவை. You need daily sanctification. அன்னுதினம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். Every day we must sanctify ourselves. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அத பாவத்துக்கு மரித்தேன் என்றும் நீதிக்காக பிழைத்திருக்கிறேன் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற சத்தியம் அதை வெளிப்படுத்துகிறது. That it shows counting yourself dead to sin and alive unto righteousness. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இனி அடுத்தபடியாக Next, அங்க 12 ரிஷபங்களை காளைகளை நாம் we பார்க்கிறோம். see 12 oxen there. அதுதான் பாதம். That's the base. அதன் மேல் அந்த தொட்டி வைக்கப்பட The வேண்டும். molten sea stands on it. ஒரு திசைக்கு 3 காளை, 3 oxen in one direction, மற்ற திசைக்கு 3, அடுத்த திசைக்கு 3, அடுத்த திசைக்கு 3. 3 in every direction. 12 காளைகள், 12 in all. 12 ரிஷபங்கள். 12 oxen. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இது எதை வெளிப்படுத்துது? What is the show? 12 என்பது அப்போஸ்தலர் எண்ணிக்கை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். 12 is the number of the apostles. தேவனுக்கு மகிமை Praise the Lord. உண்டாகட்டும். அப்ப ஞானஸ்நான சத்தியம் அப்போஸ்தலர்களுடைய கரத்தில் தேவன் கொடுத்தார். So God has handed over the truth of water baptism to the apostles. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனால் எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க அதிகாரம் இல்ல. All don't have the authority to give baptism. ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அதிகாரம் இல்ல. A believer cannot give baptism. நாங்கள் சின்ன வயதிலே When we were small, வீட்டில் இருக்கும்போது at home, எங்களுக்கு மாடுகள் உண்டு. we had அதனை cows. குளிப்பாட்டுறதுக்காக ஆற்றில் போவோம். We take them to the river for a bath. அதனெல்லாம் குளிப்பாட்டின பிறகு After giving the cow a bath, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஞானஸ்நானம் கொடுப்போம். we will give each other baptism. ஞானஸ்நானம் கொடுக்கிறதெல்லாம் தெரியும். We know how to do it. ஒருத்தர் கையெல்லாம் பிடித்து Hold the hands. அத சொல்றதும் தெரியும். We know சின்ன the, வயசுல எல்லாம் படிச்சு வச்சோம். we studied it in our young age. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதெல்லாம் சொல்லி Said it all. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உனக்கு அந்த பேரில் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். Tell the person's name and say, I baptize you so and so in water. இப்படி டெய்லி ஞானஸ்நானம் கொடுத்து வந்தோம். Every day we used to நான் give baptism. அவனுக்கு கொடுக்கும், அவன் எனக்கும் கொடுக்கும். I will give him, he will give me. அதனால அது ஞானஸ்நானம் ஆகுமா? Will that become baptism? ஞானஸ்நானமாக அங்கீகரிக்க முடியுமா? Will it be accepted as அந்த baptism? ஞானஸ்நானத்தில் கிருபை பெருகுமா? Will grace abound in that baptism? அப்படி ஞானஸ்நானம் கொடுத்து அப்பா பார்த்தா அடிதான் பெருகும். அடி அடி. If I take such a baptism, only blows will increase. எங்களுடைய அப்பா அங்க இருந்திருந்தா If my father was there, அடிதான் பெருகி I would have been whipped. என்னடா உனக்கு விளையாடுறதுக்கு வேற ஒன்று கிடைக்கவில்லையா?
You didn't have anything else to play? தேவ வசனத்தை சொல்லியா நீ விளையாடுகிறன்னு சொல்லி Playing with the word of God? கரையில் வந்த உடனே தொடையில் நல்ல சுடப்பம் கிடைக்கும். I would have got good blows on my thighs when I came out. கிருபை பெருகாதே. Grace won't show. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க அதிகாரம் இல்ல. All don't have the authority to give baptism. அதிகாரம் பெற்றவர்களும் அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் அதிகாரப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்க உள்ள அதிகாரம் Only those- வேதவசனம் சொல்லுகிறது. Bible says only those apostles and those authorized by the apostles can give baptism. எல்லோரும் ஞானஸ்நானம் கொடுக்கலாக. All cannot give baptism. தேவனுக்கு மகிமை உண்டா. Praise be to God. ஆனா அநேகர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். But many are giving baptism. மேலும் அந்த தொட்டியை குறித்து நாம் பார்க்கும்போது When we see the laver, அந்த காலத்திலே ஒரு ராஜா a king of those days, அவன் சிரியா தேசத்துக்கு போனான். he went to the land of Syria. சிரியா தேசத்துக்கு போய் When he went there, அங்கே உள்ளதான சில காரியங்களை எல்லாம் பார்த்து வந்தான். he saw the things there. அங்க போய் பார்த்த வேளை After that, அவனுக்கு ஒரு எழுப்புதல். he had a revival. அந்த புறஜாதியாருடைய தொட்டி கீழே சிமெண்ட் தரையில் இருக்கு. He saw that the laver of the Gentiles was on the floor. புறஜாதியாருக்கும் ஆலயம் உண்டு. They also had a temple, the அவங்களுக்கு Syrians, சில காரியங்கள் உண்டு. and they had the rituals. அவங்களுக்கும் தொட்டி They இருக்கிறது. had a laver too, ஆனா அந்த தொட்டி கீழே இருக்குது. but that it was on the அந்த floor. ராஜாவோட பேரு தான் ஆகாஸ் ராஜா. The king name was Ahaz. அந்த ஆகாஸ் என்ன செய்தான்? What did Ahaz do? இதெல்லாம் பார்த்து He saw all that. நம்மட தொட்டி என்ன 12 காளைக்கு மேல வைக்கணும்? Why should we put our molten sea on 12 oxen? ஆசாரியர்களுக்கு தண்ணீர் ஊத்துறதுக்கும் கஷ்டம். It's difficult to pour water into அங்க it. ஸ்டெப்ஸ்ன்ற கதை ஒண்ணும் சொல்லவில்லை. No steps there. அவங்க எப்படி தண்ணி ஊத்துனாங்களோ தெரியாது. How they put water into it, we don't know. ஒவ்வொரு நாளும் 22,000 லிட்டர் தண்ணியை ஊத்த வேண்டும். Every day, 22,000 liters of water. அதாவது 1000 குடம். That is 1,000 baths. அது ஃபுல்லாக நிரப்ப வேண்டும். 3000 It குடம். has to be filled to the brim. ஏற்கனவே 2000 குடம் தண்ணீர் உண்டு. Already 2,000 baths are அப்ப there. 22,000 லிட்டர் தண்ணீரை ஊத்த வேண்டும். So 22,000 liters have to be அந்த poured. காலத்தில் மோட்டார் பைப் ஒன்றும் There were இல்லை. no motors those days. அப்படியே பைப் போட்டு ஓஸ் போட்டு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. There were no pipes and hoses those அப்படி days. இருந்த பிரச்சனையும் இல்லை. There would be no problem then. அப்போது சில ஆசாரிகள் சொல்லி இருக்குமோ தெரியாது. Some priests must have said, இந்த ஆகாஸ் ராஜா this Ahaz அவன் சிரியா தேசத்துக்கு போய் went to Syria, அங்கே உள்ள சில காரியங்களை saw பார்த்து the rituals there, திரும்பி வந்து came back. இந்த தொட்டியை எடுத்து கீழே இறக்கி வைத்தார். He put the molten sea down, அந்த காளைகளை உடைத்து போட்டார். broke the oxen. படிங்க 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Kings 7:23. வெண்கல கடல் என்னும் தொட்டியை பார்ப்பித்தான். ஆ. சுற்றிலும் சக்கரகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு சரி இனி அடுத்து 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17 18 வசனங்கள். 2 ராஜாக்கள் 16 17 18 வசனங்கள். 2 Kings 16, 17 and 18. பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆகாரங்களின் சௌதைகளை அறுத்துவிட்டு ஆ. அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து ஆ. கடற்தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி ரிஷபங்களின் மேலே இருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து கற்களின் தலவரிசையில தரையில வைத்து தேவனுக்கு மகிமை உண்டா. Praise the Lord. பாருங்க அவன் பிரமாணத்தை மீறி இது பாருங்க. See, he transgressed the law. அது எங்க இருக்க வேண்டும்? Where should it be? ஞானஸ்நானம் யாரால கொடுக்கப்பட வேண்டும்? Baptism should be given by whom? ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? How should it be given? ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய விதம் என்ன? What is the way of giving? எல்லாம் தேவ பிரமாணம். Laws of God. மனுஷனுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, சாகஜத்துக்கு ஏற்றபடி, மனுஷனுக்கு ஏற்றபடி, தேசத்துக்கு ஏற்றபடி மாற்றக்கூடியது ஒன்றல்ல. It's not something to be modified according to the land, according to convenience, according to season. இவன் வசதிக்காக For his அது கீழே convenience. இருந்த உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்தலாமே. You put it down, you can put water easily. அது Isn't மேல it? இருந்த டேபிள் வைக்கணும், ஸ்டூல் வைக்கணும், அதுக்கு மேல ஊத்தணும். ஸ்டூல் எப்படியாவது தட்டி கீழே போன கையும் கால் உடையும், எவ்வளவு பிரச்சனை. If the sea is elevated, you have to stand at a height and put it down. It's a big problem. அப்படினால் பிரமாணத்தை கொஞ்சம் குறைப்போம். So let's reduce the law நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி according to our convenience. நம்முடைய பிரமாணத்தை ஒன்று குறைப்போம். Let's reduce the law. தெய்வீக சுகத்தை குறைப்போம். Reduce divine healing. ஜெய ஜீவியத்தை குறைப்போம். Reduce victorious life. ஞானஸ்நான சத்தியத்தை குறைப்போம். Reduce the truth of baptism. இது யாருடைய உபதேசம்? Whose doctrine is this? சிரியா ராஜ்யத்திலே உபதேசம். Doctrine of Syria. தேவனுடைய உபதேசம் அல்ல. Not the doctrine of God. தாவீதின் வெளிப்படுத்தலும் அல்ல. Not the revelation of David. அருமையான தேவ ஜனமே கவனியுங்கள். Beloved people of God, pay attention. நாம் ஒரு கடைசி காலத்தில் வந்து விட்டோம். We are living in the last days. தேவ பிரமாணத்துக்கு விரோதமாக பொல்லாங்கான பிசாசானவன் போராடுகிற காலம். The devil, the evil one, is working against the truths of God. எப்படியாகிலும் சத்தியத்தை உடைக்க
அழிக்க வேண்டும். Somehow the truth should be destroyed. எப்படியாகிலும் தெய்வீக வைராகியத்தை குறைக்க வேண்டும். Somehow zeal should come down. எப்படியாகிலும் தேவ ஜனங்கள் புறஜாதிய ஜனங்களைப் போல காணப்பட Somehow வேண்டும். people of God should become like the heathen. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நீங்கள் இசைந்து கொடுக்காதீர்கள். Don't yield. தேவனுடைய நித்திய ஆலயமாக மாறும்படிக்கு தேவன் கிருபையால உன்னை அழைத்தார். God has called you by His grace to be His eternal temple. நீ நிற்கிறான் இந்த கிருபையில் நிற்கும்படிக்கு ஸ்லாக்கியத்தை பெற்று. You have got the privilege of standing upon this பெரிய grace. ஸ்லாக்கியம். A great privilege. இதோ ஆகாஷ் ராஜா வருவார். Now Ahaz will come. இதோ பின்மாற்றத்தின் ஆவி கிரியை செய்யும். Spirit of backsliding will come. இந்த பிரமாணத்தில் இருந்து நாம் விலக்குவோம். Let's remove this law. மற்ற பல புத்தகங்களை நீ படித்து, You read many other books, மற்ற பல வீடியோவை நீ பார்த்து, see many other மற்ற video கேசட்டுகளை நீ programs கேட்டு, and other tapes மற்றுள்ள பிரசங்கங்களை கேட்டு, and other sermons. உன்னுடைய தெய்வீக பிரமாணத்தில் இருந்து உன்னை கீழே இறக்கும்படியாக அந்த தொட்டி அந்த ரிஷபத்தில் இருந்து கீழே இறக்கும்படியாக பிசாசானவன் கிரியை செய்வான். Devil will work to make you remove the molten sea from off the oxen and thus dilute the law of God. தேவ ஜனமே இடம் கொடாதீர்கள். Don't yield, children of God. வைராக்கியமாக போராடுங்கள். Be zealous and strive. யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தை படிக்கும் போது James 4:7. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசோடு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit to God, resist the devil and he shall flee from you. தேவ பிரமாணத்தை மாற்றாதீர்கள். Don't change the law of God. தேவ உபதேசத்தை மாற்றாதீர்கள். Don't change God's doctrines. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதே வைராக்கியத்தில் நாம் ஜீவிப்போம். Let's live with that zeal. தேவன் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்திய அதே உபதேசத்தின்படி ஜீவிக்கும்படி நம்மை நாம் தாழ்த்தி தேவ கரத்தில் ஒன்று ஒப்படைப்போம். Let's humble ourselves and surrender ourselves into the hands of God to live according to the doctrines of God. இதே குறித்து பரிசுத்த பேதுரு சொல்லுகிறது பாருங்கள். See what St. Peter says about this. 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்தை படிக்கும் போது When we read 2 Peter 3:18. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Grow in grace and in the knowledge of the Lord Jesus Christ. பாருங்க, கிருபையிலே வளருங்கள். Grow in grace. வெண்கலத்தில் வளருங்கள். Grow in brass. அது மட்டுமல்ல, Not just that. அவரை அறிகிறதான அறிவிலும் வளருங்கள். Grow in the knowledge of Him. இதே குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறது பாருங்கள். See what St. Paul says about this. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் இருந்து படிக்கும் போது When we read from 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனத்தில் இருந்து 2 Corinthians 10:5. தேவனை அறிகிறதான அறிவுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி Casting down every high thing that exalteth itself above the knowledge of God. பரிசுத்த பவுலின் வைராக்கியத்தை பாருங்கள். Look at the zeal of St. Paul. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி Casting down every high thing that exalts itself against the knowledge of God. தேவனை அறிகிறதான அறிவில் நாம் வளருவோம். We should grow in the knowledge of God. ஆகாஷ் ராஜா Ahaz. அந்த கடல் தொட்டியே அந்த காளைகளின் மேலே இருந்து அவன் பரிதாபமாக கீழே இறக்கி காளைகளை உடைத்து போட்டான். He removed the molten sea from the oxen and broke the oxen. What a sad state of affairs. அப்போஸ்தலிக் ஐக்கியம் தேவையில்லை. We don't need the apostolic fellowship. எதுக்கு அப்போஸ்தலிக் ஐக்கியம்? What is this apostles for? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. காளைகளை உடைத்து போட்டான். Broke the oxen. நீங்கள் காளைகளை உடைத்து போட போகிறீர்களா? Are you going to break the oxen? இந்த காளையின் மேன்மை என்ன? What is the greatness of the oxen? ஒரு காளையை பாருங்கள். Look at the oxen. நம்முடைய மദ്രാஸ் பட்டணத்தில் In our city of Chennai. இந்த மாடு வண்டியை இழுக்கிற பெரிய பெரிய காளைகள் உண்டு. Look at this huge oxen that draw ஏசி carts. தோமஸ் அவர்கள் எப்போதும் அந்த காளையை குறித்து மேன்மையாக பேசுவார். AC Thomas always speaks highly of them. அந்த காளையை வரும்போது என்ன யானை குட்டி மாதிரி இருக்கும். Look at the gait or the way it 2 walks. டன் 3 டன் 4 வீலில அந்த அப்படியே இழுத்துட்டே போகும். Upon 4 wheels it draws 4 tons of weight. கடைசியில் அந்த காளையை பாருங்க. But finally look at the ox. மெலிந்து இருக்கும். Becomes very thin. ஆனா அந்த காளைக்கு கவலை இல்ல. But that ox is not worried. ஒரு நல்ல காளையை பார்த்தால் அதுக்கு 4 வித குண சுபாவங்கள் உண்டு. You look at a good ox, it will have 4 good character traits. காளை தன்னை நேசியா. One, it will not love itself. எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி எஜமானோட முட்டை போகாது. It will not go and butt the master saying I don't have any food. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எஜமான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும். Whatever the master says, yes. உங்களுக்கு தெரியுமே? You know. அதனோட முகத்தை அப்படியே தூக்கும் போது அந்த காளை ஓடி வரும். கழுத்து அப்படியே போட்டு தூக்குது அப்படி தூக்கும். When the yoke is raised to put, it will come running and give its neck. இவன் தண்ணி தராதவன்.
This master doesn't கொஞ்சம் give water, வைக்கோல் வாங்கி தராது. doesn't give any hay. அந்த நுகத்தடி தூக்கின நான் போனோம் அவன் தூக்கட்டும். Let him carry the yoke. Why should I carry அந்த the காளை yoke? ஒருபோதும் சொல்லாது. That ox will never say அப்ப that. காளை தன்னை அந்த ஜீவனை விலையேறியதாக எண்ணுகிறது இல்லை. The ox hates itself, doesn't count its life dear. எஜமானன் சித்தம் செய்யும். That's the will of the master. அந்த காளைக்கு ஒரே ஒரு தீர்மானம், எப்படியாகிலும் இழுத்து 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 சாக வேண்டும். Somehow I should draw the cart and die. That's the அந்த காளைக்கு ஒரு desire. நம்பிக்கை The உண்டு. ox has a hope. அந்த காளை என்ன சொல்லும்? What will it say? என்னோட உடம்பை பார்க்காதீங்க, Don't see my body. நான் எள்ளும் தோலும் ஆச்சு. I might be skin and ஆனா bones, என் எஜமானன் வீட்டை போய் பாருங்க. but go and see my master's house. முந்தி எனக்கு எஜமானனுக்கு ஒரு வீடு இல்ல, My master did not have a house இப்போ once. ஒரு வீடு. Now my master has a அந்த house. வீட்டுக்குள்ள போய் பாருங்க. Go into the house. அங்க ஒரு டேபிள் There's உண்டு. a table there. இந்த டேபிள் யா Who is that table? இது என்னுடைய பலன். My strength. அந்த வீட்டுல ஒவ்வொரு பொருட்களும் என்னுடைய பாடுகள். All the articles in that house are because of my labor. My labor. நான் பிரயாசப்பட்டதனால தான் அந்த எல்லா விதமான பொருட்களும் Because I labored, all those articles have come. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இதே போல Just like this. அருமையான ரிஷபங்கள் ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. The oxen show the apostles. ஊழியர்களுக்கு அநேக சுபாவ குணங்கள் The உண்டு. apostles have many ஆனா natures. காளையை ஒப்பிட்டு பார்க்கும் But போது compared to the oxen, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி according to Acts 20:24, 4 முக்கிய சுபாவங்களை பார்க்கிறோம். 4 important natures. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு. ஒன்றையும் குறித்து கவலைப்படு. என் பிராணனே, நான் அருமையாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படு. I'm not worried about anything, St. Paul says. என்ன கவலை? What worry? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் என்ற கவலையை நான் பட மாட்டேன். What shall we eat? What shall we drink? What shall we put on? ஊழியர்களை பாருங்கள். Look at the servants of God முன்காலத்துல ஊழியர்களை பாருங்கள். of the former generations. உங்களுக்கு தெரியும், You know, சாப்பாடு இல்ல, no food, ஒரு வழியும் இல்ல. no other என்னுடைய means. சிறு வயதுல எனக்கு தெரியும், I know when I was small, எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்தார்கள். they did this ministry starving so many days. ஒரு காளையை போல அவர்கள் கர்த்தருக்காக உழைத்தார்கள். Like oxen, they labored for the Lord. தங்களுடைய ஜீவனை அருமையாக எண்ணாமல் They ஜீவித்தார்கள். did not count their life dear to themselves. பரிசுத்தன் பிராணனே அருமையாக நான் எண்ணேன். I do not count my life dear unto myself, காளையை போல. like the oxen. அடுத்து என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எப்படியாகிலும் என் ஓட்டத்தை நான் முடிக்க வேண்டும். Somehow I should finish my course. அந்த காளை ஒரு நாளும் சோம்பேறியாய் படுக்காது. That ox is never lazy. ஆனா கிராம பகுதி போன அநேக சோம்பேறி மாடுகளை பார்க்கலாம். But you go to the village, you will see many lazy oxen. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சோம்பேறி மாடையும் சோம்பேறித்தனம் இல்லாத மாடையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can you find out a lazy one from a laboring one? ஒருவேளை இதுக்கு 2 அடியெல்லாம் கொடுத்திருக்க கூடும். You might have given a couple of blows to it. ஆனால் சோம்பேறி மாடினுடைய வாலை பாருங்க. You look at the tail of a lazy அது ox. படுத்திருக்கும். It will lie அவன் down. வந்து அடிச்சு பாப்பா எழும்ப மாட்டான். But you come and beat him, he will not rise up. தேவனுக்கு மகிமை. Why? Praise the Lord. பாலம் அசைந்தாலும் கேளன் அசையாது. பாலம் குலுங்கினாலும் கேளன் குலுங்காது. பாலம் சில அசையக்கூடும், ஆனாலும் கேளன் அசையாது. அதே போல பாலத்துல அசைந்தாலும் கூட ஒரு மனுஷன் அசையாது. A particular man, even if the bridge shakes, he won't shake. அதே Praise the போல Lord. Just like எவ்வளவு that. அடி கொடுத்தாலும் சோம்பேறி மாடு அசையாது. Just like that, you beat a lazy ox, it will not shake. அப்போது அந்த வண்டிக்காரன் என்ன செய்வார்? What will the master do? வால் பிடிச்சு உடைச்சிடும். He will break the tail. வால் உடைச்சு எழும்பும். And then it will jump up. வால் உடைச்சது எப்படி பார்க்கலாம்? How can you see? அந்த மாட்டோட வால் பாருங்க எல்லாம் முட்டா இருக்கும். You will see it will be நீங்க broken மாடை here and பார்க்கும்போது கொஞ்சம் வாலை பாருங்க. there. When next time you see an ox, see அது the tail. முட்டா இருந்த சோம்பேறி மாடு. If you see there are partitions, it is a lazy ox. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனா இந்த மாடை பாருங்க, But look at this ox. அது வால் கரெக்டா இருக்கு. The tail is right. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனா அது தன்னோட கெட்டித்தனத்தை வெளிப்படுத்துறதும் இல்ல. But it won't show its cleverness. அதனால தான் தொட்டி வைக்கும் போது மாடினுடைய பின்பகுதி உள்ளுக்குள்ள காணப்பட வேண்டும். That is why the backside of the ox is inside. மாடினுடைய வாலை யாருக்கும் காட்டக்கூடாது. The ox won't show its tail to anyone. கெட்டிக்காரனான ஊழியக்காரன். I am a very capable servant of God. நோட்டீஸில் வர வேண்டும். My name should come in the என்னோட notice. போட்டோ நோட்டீஸில் வர வேண்டும். My photo should come on the posters. நான் பெரிய பிரீச்சர் என்று வெளிப்படுத்த வேண்டும். I want to show myself a great
great அந்த preacher. மாடு என்ன சொல்லுகிறது? What will the dog say? பிரமாணத்தை பாருங்க. Look at the law. மாடினுடைய பின்பகுதி தொட்டிக்குள்ளே காணப்பட The backside வேண்டும். of the ox should be inside. ஓ, மறைந்து ஜீவிக்க வேண்டுமா? Live a hidden life. ஊழியக்காரன் தன்னுடைய ஜீவனையும் நேசியாமல் The servant of God should not love his life தங்களோட ஊழியத்தை ஓடி முடிக்கிறதுக்காக to run his race. கிறிஸ்துவுக்குள் மறைந்து He ஜீவிக்க must live வேண்டும். hidden in Christ. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. அதுதான் ஊழியக்காரன் மறைந்து ஜீவிக்கிறார்கள். That is how servants of God தங்களை live a தன்னை hidden life. வெளிப்படுத்த அவன் ஒன்றுமே வெளிப்படுத்துகிறது இல்லை. They will not show anything. அதனால தான் லூக்கா 17 அதிகாரம் 10 வசனத்தை படிக்கும் That's போது why in Luke 17:10, லூக்கா 17:10 17:10 Luke. எல்லாவற்றையும் செய்த பிறகு நான் செய்ய வேண்டிய கடமையே செய்தேன் என்று சொல்லி நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும். After doing everything, I must say, I'm an unprofitable servant. I've done only that which was my duty to do. நான் செய்ய வேண்டிய கடமையே செய்தேன். I have done my duty, that's all. நான் என்னை வெளிப்படுத்த ஒன்றுமில்லை. I have nothing to show நான் myself off. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். Unprofitable servant of God. நான் ஒரு ஊழியக்காரன். This is a servant of God. ஊழியக்காரன் தன்னை தானே வெளிப்படுத்த மாட்டான். They will not show themselves. தன்னை தானே வெளிப்படுத்துகிறவன் ஊழியக்காரன் அல்ல. And such people are not servants of God. அவர்களுடைய கீழே நாம் ஜீவிக்க வேண்டியதும் அவசியம். We have to live under such hidden people. விதமான சத்தியங்கள் தான் அந்த வெங்கல தொட்டி கடல் தொட்டி நமக்கு வெளிப்படுத்துகிறது. These truths are revealed by the brazen laver. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடியால் ஞான ஸ்நானம் எடுக்காத தேவ ஜனமே ஞான ஸ்நானத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. So children of God who have not taken baptism, surrender. ஞான ஸ்நானம் தேவனுடைய சத்தியம். It's the truth of God. உண்மையான அப்போஸ்தலரோட கையில நாம் ஞான ஸ்நானம் எடுப்போமா? Take it at the hands of a true apostle. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஒரு குத்து விளக்கை பார்க்கிறோம். Then we see a candlestick. குத்து விளக்குக்கு அளவும் இந்த சாலமோன் தேவாலயத்தில் கொடுக்கப்படவில்லை. The dimensions are not given here in Solomon's temple. பிரமாணத்தின்படி அவர்களை செய்தார்கள் என்று நாம் வேதத்தில் நேற்று வாசித்தோம். It was done according to the law in the Bible. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. குத்து விளக்குக்கும் ஒரு பிரமாணம் The கொடுக்கப்பட்டது. candlestick has a law. 2 நாளாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தின்படி 2 Chronicles 4:7. 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து பிரமாணத்தின்படி செய்வித்து According to the law. மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி ஒருவேளை அவன் செய்திருப்பான். He may have done it according to the law given to Moses. ஆனால் 10 குத்து விளக்கை செய்தான். But there were 10 ஒரு candlesticks குத்து made. விளக்கு ஒரு பகுதியிலும் மற்ற 5 குத்து விளக்கு இன்னொரு பகுதி. 5 on one side, 5 on the other. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குத்து விளக்கு தேவ சபையை வெளிப்படுத்துகிறது. Candlestick shows the church of குத்து விளக்கை God. குறித்து நமக்கு தாராளம் We தெரியும். have much to study from it. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் தேவ சபையாக By the மாற்றப்படுகிறோம். anointing of the Holy Spirit, we become the church of ஆனபடியால் God. அபிஷேகத்தின் நிறைவில் நாம் So ஜீவிப்போம். let's live in the fullness of the அப்போது Spirit. குத்து விளக்கு பிரகாசிக்கிறது போல நாம் பிரகாசிக்கலாம். Then we can shine like the candlestick. தேவனுக்கு மகிமை. Praise be to God. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச வேண்டியது அவசியம். All have to speak in tongues. சிலருக்கு அந்நிய பாஷையை குறித்து ஒரு சந்தேகம் உண்டு. Some have a doubt அந்த concerning காலத்தில் that. பேசுறதெல்லாம் விளங்கினது. Those days you could understand what they said. இந்த காலத்து இவங்க பேசுறாங்களே ஒன்றுமே விளங்குறது இல்லை. But these days these people speak nonsense. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. வேதத்தை பார்க்கும் போது எல்லாரும் பேசுறது விளங்கினதாக வேதம் சொல்லவில்லை. But the Bible doesn't say they understood everything that was spoken. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது When you read Acts 2, முதலாவது அங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் ஊற்றினார். first of all he poured the Holy Spirit. 120 பேர் அந்த இடத்தில் அபிஷேகத்துக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். All 120 of them waited and received. எல்லோரும் ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலும் As பேசினார்கள். the Spirit gave them utterance, they spake in diverse tongues. அன்றைக்கு பெந்தகோஸ்து பண்டிகையும் எருசலேமில் நடந்து கொண்டிருந்தது. That was the day of the feast of அவர்கள் Pentecost. எல்லோரும் சத்தம் கேட்டு ஓடி They வந்தார்கள். all heard the noise and converged. அந்த வந்தவர்கள் 2 குரூப்பாக பிரிந்தார்கள். And those who came there were in 2 ஒரு groups. குரூப்புக்கு விளங்குது, One group understood. இன்னொரு குரூப்புக்கு விளங்கவில்லை. One group did not understand. விளங்காததனால் அவர்கள் பரியாசம் பண்ணி போய்விட்டார்கள். And because they did not understand, they mocked and went காலை away. பிடித்து வெறித்து இவ்விதமாக ஜீவிக்கிறார்கள். These folks so drunk early in the உடனே morning. பேதுரு எழும்பி நின்று, Peter got up there. சகோதரங்களே நாங்க குடிக்கவில்லை. Brethren, we are not drunk. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது வசனம் தீர்க்கதரிசனம் இப்பொழுது This is the நிறைவேறிவிட்டது. fulfillment of the prophet Joel's prophecy. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் சொல்லவில்லையா? Joel said, I will pour out my spirit upon all flesh. நீங்களும் அது படிக்கவில்லையா? Did you not read it? அதுதான் இப்போது ஊற்றி That's இருக்கிறார். what been poured out now. இது தேவனுடைய அருள், That's the grace of தேவனுடைய God. அபிஷேகம், Anointing of God. அது எங்க மேல் வந்து விட்டது. It's come upon us. அந்த மகிமை எங்களுக்குள் வந்து The glory விட்டது. has come in. ஆனபடியினால் ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படி நாங்கள் இப்போது வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறோம். So we speak in diverse tongues as the Spirit gives us utterance. ஆனால் இன்னொரு குரூப், But another group, அவர்கள் வேற வேற ராஜ்யத்தில் இருந்து they came வந்தவர்கள். from various அவர்கள் nations. அதெல்லாம் விளங்கின. They understood. அவர்கள் பயத்துடன், சகோதரங்களே
நீங்கள் பெற்ற இந்த அபிஷேகத்தை நாங்களும் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். They understood and said, brothers, what should we do that we might receive that anointing you have received? உடனே பேதுரு சொன்னார், Peter said, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். repent and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins. You shall receive the gift of the Holy Ghost. அன்றைக்கு 3000 பேர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். That day 3,000 took water baptism. அப்போது சிலர்கள் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு பேசினது விளங்கினது. Some say that day what they spoke was இன்றைக்கு understandable. பேசுகிறது ஒன்றும் விளங்குறது இல்லை. Today nobody understands. அன்றைக்கு பேச எல்லாருக்கும் விளங்கவில்லை, 17 தேசத்தாருக்கு மட்டும்தான் But விளங்கினது. people of 17 nations came there, they understood. The others didn't எருசலேமில் understand. உள்ளவருக்கு விளங்கவில்லை. Those in Jerusalem did not understand. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இன்றைக்கு எல்லா மொழி உங்களுக்கு தெரியுமா? Do you know all the languages today? தெரியா? You don't know. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நான் இப்ப ஒரு மொழி பேசுறேன், அர்த்தத்தை சொல்லுங்க. I will speak, you tell me. 1000 புத்திர மலத்தர, 100 புத்திர கோத்தர, 10 முத்திர முறித்தர, ஏக புத்திர தத்தர புத்திர. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 1000 புத்திர மலத்தர, 100 புத்திர கோத்தர, 10 முத்திர முறித்தர, ஏக புத்திர தத்தர புத்திர. இந்த பாருங்களா, சிரிக்கிறீங்களா? You are all laughing. இது வரைக்கும் பாஸ்டர் நல்லதான் வந்தாரு, இப்ப என்னமோ புத்திர புத்திர புத்திரி ஆயிடுச்சு. Pastor was speaking well till now, suddenly something's gone wrong. இதுக்கு அர்த்தம் உண்டு. This has a meaning. இது தமிழ் தான். I spoke to you in Tamil. 1000 புத்திர மலத்தர, ஆமைக்கு 1000 புத்தி. A tortoise has 1000 கவிழ்த்தி senses. போட்டா ஒரு புத்தியும் வேலை Put a செய்யாது. tortoise upside down, nothing will work. 1000 புத்திர மலத்தர, 1000 senses, put it upside down, 100 nothing will work. புத்திர கோத்தர. மீனுக்கு 100 புத்தி. Fish has 100 senses. ஆனா ஈர்க்கில் கோர்த்து போட்டா ஒரு புத்தியும் வேலை செய்யாது. You put it into a stick and 100 nothing will புத்திர work. கோத்தர. That is what it means. 10 புத்திர முறித்தர, நண்டுக்கு 10 புத்தி. A crab has 10 senses. கால்களை முறிச்சு போட்டா ஒரு புத்தியும் வேலை Break செய்யாது. its legs, nothing will work. சரி. ஏக புத்திர தத்தர புத்திர. தவளைக்கு ஒரே ஒரு புத்தி தான். Frog has 1 sense. அது எப்படி போட்டாலும் தத்தர புத்திர சொல்லி போயிட்டே இருக்கு. இப்ப விளங்குதா? Now you understand? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்ப இதுவரைக்கும் விளங்கவில்லையே. Till now you didn't understand. அப்ப விளங்காததுனால நான் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லையா? Just because you didn't understand is what I say meaningless? 1000 புத்திர மலத்திரன் சொன்ன அர்த்தம் இல்லையா? Is it meaningless? அது என்ன பைத்தியமா? Is it madness? இல்ல, Not so. அர்த்தம் உண்டு. It has a meaning. இதே போல Just like this. ஒருவேளை உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கலாம். You may not have understood. விளங்காததுனால இந்த அந்நிய பாஷை, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டாம் என்று நீ சொல்லலாமா? Just because you don't understand, can you say no, I don't want the anointing? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எல்லோருக்கும் விளங்காது. All won't அதான் understand. வேதம் சொல்லுகிறது. That's what the Bible முதலாம் says. கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 1 Corinthians அந்நிய 14. பாஷையானது எல்லோருக்கும் விளங்காது. All will not அவன் understand. தேவனோடு பேசுகிறான். He speaks to God. தேவனுடைய மகிமையான காரியங்களை The பேசுகிறான். glorious things of God. அருமையானவர்களே, எல்லோரும் பேச வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். St. Paul wants all to speak எனக்கு in tongues. நேரமும் இல்லாதபடி நான் வார்த்தைகளை முடிக்க I போகிறேன். conclude because of lack of time. எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசுங்கள். All speak in tongues. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீர்கள். You have received the Holy Spirit. தேவனுடைய மகிமை உனக்குள் வந்து The விட்டது. glory of God is in you. ஆனபடியால் மகிமைக்கு இடம் கொடுங்க. Give room to that glory. அந்த மகிமை உனக்குள்ள இருக்கிற காலம் வரைக்கும் As long as that glory resides in you, பிசாசானவன் உன்னை ஒன்று செய்ய முடியாது. devil cannot touch you. நீங்கள் தேவனோடு பேசுங்க. Speak to God. முன் காலத்திலே In former times, இந்த கம்பியடி சொல்லி ஒன்று இருந்தது. there was a teleprinter. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நான் ஒரு முறை போஸ்ட் ஆபீஸ் I போனேன். went to the post டெலிகிராஃப் office. ஆபீஸ்ல Telegraph என்னுடைய office. ஒரு நண்பன் A friend of mine, அங்க உட்கார்ந்து பேசிட்டே இருந்தோம். we were speaking. திடீர்னு அது குடு 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 சத்தம் போட தொடங்கி. Suddenly I heard a noise like this. நான் அங்க எனக்கு ஒண்ணு விளங்கவே இல்லை. I did not அவர் understand. ரெண்டு கை வச்சு With two விரல் hands. வச்சு குடு 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 இப்படி அடிச்சிட்டே இருந்தார். He was நான் typing like this. சிரிச்சிட்டே இருந்தேன். I was laughing. அவரோ அந்த விஷயத்தை நல்லா எழுதினார். But he was writing down something. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. டெலிகிராஃப் சத்தம் எனக்கு தெரியுமா? Do I know the sound of ஆனால் telegraph? அவருக்கு But தெரிஞ்சது. he knew. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. உடனே புறப்படு. Set out immediately. ஒரு செய்தி வந்து விட்டது. News had come. முக்கியமான செய்தி. Important news. அது எனக்கு விளங்கவில்லை. I didn't understand. ஆனா அவருக்கு விளங்கினது. He understood. உடனே எழுதினார். He wrote it down அந்த immediately. பியூனை கூப்பிட்டார். Call the peon. உடனே கொண்டு போய் கொடு. Go and give it immediately. உடனே புறப்பட்டு போகணுமா? He must set out immediately. இதே போல Just like this. நாம் தேவனோடு பேசுகிறோம். We speak to God. தேவன் நம்மோடு பேசுகிறார். God speaks to us. பிசாசுக்கு விளங்காது. The devil won't understand. தமிழ் பேசினா விளங்கும்.
He will understand if you speak in ஆங்கிலத்தில் பேசினா Tamil. பிசாசுக்கு விளங்கும். And in English also. நீ அந்நிய பாஷையில் பேசினா பிசாசுக்கு விளங்காது. But if you speak in unknown tongues, the devil won't அவன் understand. தத்தளிக்கிறான். He'll ஐயோ, tremble. நீங்க என்ன பேசுறீங்க? What are you speaking? டெலிகிராம் வந்த எனக்கு என்ன தெரியும்? What will I understand? இதே போல Just like that. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது When you speak in unknown tongues, பிசாசானவன் தத்தளிக்கிறான். the devil is அவன் confused. சொல்லுகிறான், He says, ஐயோ அந்நிய பாஷையில் பேசாதீங்க, please don't speak in தமிழ்ல tongues. பேசுங்க, Speak in Tamil. இங்கிலீஷ் பேசுங்க, Speak in English. எனக்கு ஒன்றுமே விளங்குறது I இல்ல. can't understand what you say. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நீங்கள் தேவனோடு You are பேசுகிறீர்கள். speaking to God. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? இதோ டெலிகிராம் வந்து விட்டது. Telegram has come. என்ன டெலிகிராம்? What is the telegram? இதோ நான் வரப்போகிறேன். Behold, I come quickly. ஹல்லேலூயா. ஆயத்தப்படுங்கள். Get ready. ஆயத்தப்படுங்கள். Get ready. மாரானாதா. Maranatha. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். Behold, I come quickly. நான் வந்திருக்கிற டெலிகிராம். That's the telegram. இது பிசாசுக்கு தெரியாது. The devil does not know ஆனா this. நமக்கு தெரியும். But we know it. நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். Let's all get ready. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's close our eyes. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let's all stand up. ஒரு 5 நிமிடம். 5 minutes. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து Let's give room to the Holy ஓ Spirit. வல்லமையின் அபிஷேகத்தை பெற்று Receive an anointing. அந்த மகிமையை பெற்று Receive that glory. மகிமையில் ஐஸ்வர்யவான்களாக நாம் Let's மாற்றப்படுவோம். be rich in glory. நீ சோர்ந்து போகாதே. Don't be discouraged. நீ அதைரியப்பட்டு Don't be போகாதே. disheartened. உன்னுடைய குடும்ப நிலைமையை பார்த்து, Look at your family உன்னுடைய state. சரீர நிலைமையை Look at பார்த்து, your physical condition. உன்னுடைய கஷ்ட நிலைமையை Looking at பார்த்து, your difficulty. உன்னுடைய பண கஷ்டத்தை Look at பார்த்து, your financial trouble. உன்னுடைய பிரச்சனைகளை Looking at your பார்த்து problems. நீ சோர்ந்து போகாதே. Don't be discouraged. இதா இந்த மாலை வேளையில், This evening, இந்த ராத்திரி this night, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய the Holy போகிறார். Spirit is going to help you. வல்லமையின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்ப He's going to போகிறார். fill you with an anointing. தேவன் உன்னோடு பேச God is போகிறார். going to talk to you. ஓ வல்லமையின் அபிஷேகத்துக்கு நாம் இடம் கொடுப்போமா? Give room to the anointing. எல்லாரும் ஆவியில் நிரம்பி All get filled with the Spirit. தேவனோடு பேசுங்க. Speak to God. நம் கண்களை Let's மூடுவோம். close our eyes. நம்மை ஒன்று தாழ்த்துவோம். Humble ourselves. ஆண்டவரே, அந்த வல்லமையின் அபிஷேகத்தினால் Lord, anoint me அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்ள, by the Spirit of glory எந்த வல்லமைகளையும் மேற்கொள்ள, to overpower every other spirit, ஓ பிசாசினால் வருகிற எல்லா போராட்டங்களை மேற்கொள்ள, to overpower all the afflictions of the நான் ஒரு devil, பரிசுத்தவானாக to மாற்றப்பட become a saint. எனக்கு நீர் அபிஷேகத்தை தாரு. Give me an anointing. எனக்கு அபிஷேகத்தை தாரு. Give me an anointing. என்னோட அபிஷேகத்தை புதுப்பியும். You renew my anointing. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. Open your mouth and say, ask. எல்லாரும் அபிஷேகத்தை கேளுங்க. Ask. இதோ தேவன் அபிஷேகத்தினால உன்னை நிரப்ப The Lord போகிறார். will fill you now. இதோ தேவன் உன்னை நிரப்ப The Lord போகிறார். will fill you now. கைவிடாத தேவன், He will not forsake you. வாக்குமாறாத தேவன், Unchanging in His இதோ promise. உன்னோடு இருக்கிறார். He is with you. வல்லமையின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறார். Fill you with an anointing. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்க. All speak in tongues. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுங்க. Those who have received the Holy Spirit, speak in tongues. சத்தம் உயர்த்தி பேசுங்க. Raise your voice and speak. பிசாசானவன் சொல்லுவான், The devil will say, ஓ பேசாதே, don't speak. பேசாதே. Don't speak. அவன் சொல்லுவான், He will say, நீ என்ன சொல்ல வேண்டும்? what should you say? நான் பேசுவேன். I will speak. நான் தேவனோடு பேசுவேன். I will speak to God. அந்நிய பாஷையில் பேசுவேன். I will speak in unknown tongues. எல்லாரும் பேசுங்க. All speak. ஊழியர்கள் பேசுங்க. Servants of God speak. விசுவாசிகள் பேசுங்க. Believers speak. எல்லாரும் தேவனோடு பேசுங்க. All speak to God. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். Let's rejoice and be இதோ glad. ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் The வந்துவிட்டது. marriage of the Lamb is come. தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். Surrender to the truth. கிருபையில் வளருங்கள். Grow in grace. கிருபையின் பூரணம், கிருபையின் ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the riches of His grace. விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the riches of His faith. தேவன் ஐஸ்வர்யத்தை The பெற்றுக்கொள்ளுங்கள். riches of His goodness. மகிமையின் ஐஸ்வர்யத்தை Riches of பெற்றுக்கொள்ளுங்கள். His glory. நீடிய சாந்தத்தின் ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்ளுங்கள். Riches of long suffering. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். May the Lord help you. தேவன் உன்னை God is ஆசீர்வதிக்கிறார். helping you இதோ உன் வியாதியை குணமாக்குகிறார். to heal your sickness. நாளைக்கு அல்ல, Not tomorrow. தா இப்பொழுது, Right now. தா இப்பொழுது Right now. தேவன் உன்னை தொடுகிறார். Jesus is touching you. தேவன் உன்னை தொடுகிறார். God is touching you. எல்லாரும் எல்லாரும் ஆவியில் நிரம்புங்க. All get filled in the Spirit. பின்னால இருக்கிறவர்களும் ஆவியில் நிரம்புங்கள். All those who are at the back get filled in the Spirit. நாம் தேவனில் களி கூறுவோம். Let's rejoice in the ஓ Lord. நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். Let's get one-minded. வெட்கப்படாதீர்கள். Don't be ashamed. வெட்கப்படாதீர்கள். Don't be ashamed. பிசாசானவன் வெட்கப்பட்டு ஓடியே போகட்டும். Let the devil be put to shame and run away. நாம் தேவனில் களி கூறுவோம். Let's rejoice. இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். The privilege to enter into this grace. தேவன் இந்த ஸ்லாக்கியத்தை தந்தார். God has given this privilege to us.
தேவன் நம்மை நேசிக்கிறார். God loves us நித்திய ராஜ்யத்தில் ஆலயமாக மாறும்படி to be His eternal temple. தேவனுடைய அபிஷேகத்தினால நம்மை நிரப்பி He filling us with His anointing. நித்திய ஆலயமாக மாறும்படிக்கு உதவி செய்கிறார். He's helping you to be His eternal temple. அதற்காக மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பி, Those who are not repentant, ஞான repent. ஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்து Take baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க. All give room to the Holy Spirit. ஆவியில நிரம்பி தேவனை துதிப்போமா. Praise God and get filled in the Spirit. தேவன் நம்முடைய வியாதிகளை He குணமாக்குகிறார். will heal our sickness. உன் சரீரத்திலே பிரச்சனைகளை மாற்றுகிறார். Remove your physical உன் problems. குடும்பத்திலே அந்தகார வல்லமையை நிர்மூலமாக்குகிறார். Powers of darkness will be shattered. அந்த மந்திர கட்டுகள், Those powers of பில்லி witchcraft, சூனிய கட்டுகள், powers of magic, பிசாசின் கட்டுகள் powers of the devil இதோ உடைகிறது. are broken. இதோ உடைகிறது. Broken. எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. All loosed. இதா உனக்கு விடுதலை. Deliverance for you. இதா உனக்கு விடுதலை. You are delivered. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Be delivered. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Be delivered. இப்பொழுதே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive deliverance now. Hallelujah. 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 ஊற்றிடுமே உம்மதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே 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 ஊற்றிடுமே உம்மதாவியை மாற்றிடுமே ஊற்றிடுமே உம்மதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உம்மதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உம்மதாவியை மாற்றிடுமே உம்மை போலவே Hallelujah. 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 Ora tikera senamdara digida tikera. Ora tikera senamdara. Amen. Hallelujah. 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 As we heard from the word of God, our God is rich in mercy. நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து கேட்டது போல நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் இருக்கிறார். Our God is rich in grace. கிருபையில் நம்முடைய தேவன் ஐஸ்வரியமுள்ளவராய் இருக்கிறார். Our God is rich in the glory. தேவனுடைய மகிமையில் நம்முடைய தேவன் ஐஸ்வரியமுள்ளவராய் இருக்கிறார். Let us all be filled with all the riches of God. தேவனுடைய சகலவிதமான ஐஸ்வரியத்தினாலும் நாம் நிரப்பப்படுவோமாக. Through the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய். Through the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாய். Let's be filled with all the riches of God. தேவனுடைய எல்லா விதமான ஐஸ்வரியங்களால் நாம் நிரப்பப்படலாம். Hallelujah. 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 Amen. 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 Uratikera senamdara. Hallelujah. Uratikera senamdara. Hallelujah. 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 அளவற்ற ஐஸ்வர்யத்தின் நீரவே பொக்கிஷமே அளவில் ஐஸ்வரியத்தின் நீரவே வீரப்பெற்ற நம் பொக்கிஷமே அழிவற்ற நாயும் முகம் காண் வேளையில் ஆமென். மகிழ்ந்தாப்பதே. Hallelujah. அழிவற்ற நாயும் முகம் காண வேளையில் ஆனந்தத்தோமாய் காப்பரிப்பேன். அளவில் ஐஸ்வரியத்தின் நீரவே Hallelujah. பொக்கிஷமே அளவில் ஐஸ்வரியத்தின் நீரவே விலையேறப்பெற்ற நான் பொக்கிஷமே அழிவற்ற நாயும் முகம் காண் வேளையில் ஆனந்தத்தால் நான் பறிப்பேன். அழிவற்ற அழிவற்ற நாயும் முகம் காண் வேளையில் ஆனந்த
Senamdara. Oh, Raptira Senamdara, Senamdara. Amen, Amen. Raptikara Senamdara, Digada. Ura de Raptikara Senamdara. As we heard from the word of God, தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் கேள்விப்பட்டது oh, போல we are free to speak in tongues and glorify God. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அந்நிய பாஷை பேசும்படியாக நாம் விடுதலை பெற்றவர்களாய் Come காணப்படுகிறோம். on, speak in tongues and glorify God. அந்நிய பாஷை பேசி தேவனை Ura மகிமைப்படுத்துவோமாக. Tikara Senamdara, Digada Tikaramdara. Oh, Raptikara Senamdara, Senamdara. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Amen. The Lord in His mercy came in our midst and spoke glorious things for that we will praise God. நம்முடைய தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியே நம்முடைய மத்தியில் வந்து கிருபையாய் மகிமையான காரியங்களை நம்மிடத்தில் பேசினபடியால் எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. I believe the Spirit of God is still here. நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். There is a greater anointing coming upon you. உங்கள் மேல் இன்னும் பெரிய ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. Right now it is coming upon you. இப்பொழுதே உன் மேல் இறங்குகிறது. Receive it now. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it now. அபிஷேகத்தை Receive it now. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Take it up. Senamdara, take it up, take it up, Dara. Take it up, Senamdara. Take it up, Senamdara, take it up, take it up, Dara. Senamdara. Amen, 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 amen. Amen, amen. Anointing breaks the yoke. அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறித்து போடும். Your sickness will go. உன்னுடைய வியாதி போகும். Come on, be filled in the Spirit. எல்லாரும் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோமாக. Senamdara. ஆமென், ஆமென். Amen, 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 amen. Amen, 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 amen. Amen, 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 amen. Through the Spirit of God, God is building a glorious church, temple in our life. Let's praise God. தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய ஆலயமாகிய ஒரு மகிமையான ஆலயத்தை நம்முடைய ஜீவிதத்தில் கட்டி எழுப்புகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. We will once again praise God for the riches of grace He has given to us. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வரியங்களுக்காக நாம் திரும்பவும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. By the grace of God, we will see the God of glory when He comes. Let's praise God. தேவனுடைய கிருபையினால் நம்முடைய தேவன் மகிமையில் வெளிப்படும் பொழுது மகிமையின் தேவனை நாம் தரிசிக்க போகிறோம். ஆகையினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Gracious and loving Heavenly Father, we thank you. With all glory and majesty tonight you came here. And still you are here with all your glory, O God. Still you are anointing your people, O God. Still the glorious temple of God is being built in every heart and life tonight, O God. Thank you for the beautiful work you started. He that began a good work in us will perfect it until that glorious day. Thank you for all the glorious words. Bless thy people and send. And rest of the days also, Lord, you will speak and bless thy people.